நான் உணர்ந்த திருவாசகம் என்ற தலைப்பில் 7/4/2019 அன்று சென்னை செம்மை மரபுக்கூடலில் நடைபெற்ற கற்போர் குழாம் நிகழ்வில் திருமா செந்தமிழன் அவர்கள் ஆற்றிய உரை. அனைவருக்கும் வணக்கம். செம்மை மரபுக்கூடலில் கற்போர் குழாம் என்று ஒரு செயலரங்கம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கற்பூர் குழாமுடைய முதல் நிகழ்வாக நான் உணர்ந்த திருவாசகம் என்ற இந்த உரை இடம்பெறுகிறது. கற்பூர் குழாமில் பலர் பங்கேற்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். பொதுவாக வாசகர் வட்டம் என்ற ஒரு வடிவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு நூலை படித்துவிட்டு அதை படித்தவர்கள் தாங்கள் எவற்றையெல்லாம் அறிந்து கொண்டார்களோ புரிந்து கொண்டார்களோ அவற்றையெல்லாம் ஒரு உரையாடல் வடிவில் வெளிப்படுத்துவது அல்லது உரை வடிவில் வெளிப்படுத்துவது வழக்கம். அதுபோல செம்மை மரபுக்கூடலிலும் நூல்களை படிக்கும் பழக்கம் வேண்டும். படித்தவர்கள் தாம் படித்த நூல்களை பற்றி பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக கற்பூர் குழாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எந்த நூலாக இருந்தாலும் நம்முடைய செம்மை கொள்கையாகிய மரபியல் இறையியல் என்ற எல்லைக்கு உட்பட்டு எந்த நூலாக இருந்தாலும் அந்த நூலை முன்வைப்போம். அந்த நூல் இங்கு விற்பனைக்கு வைக்கப்படும். செம்மை நூலகத்திலும் அந்த நூல்கள் இருக்கும். வாங்கி சென்றாலும் சரி, நூலகத்திலிருந்து எடுத்து சென்றாலும் சரி, அதை படித்துவிட்டு அடுத்த முறை வந்து உரையாடலில் பங்கு பெற வேண்டும். இதுதான் வடிவம். இப்பொழுது இந்த நிகழ்வை தொடங்க வேண்டும், கற்பூர் குழாமை தொடங்க வேண்டும் எனும் பொழுது ஏதேனும் ஒரு நூலை பற்றி நான் அறிந்தவை, எனக்கு புரிந்தவை யாவை என்பதை விளக்க முடிவு செய்தோம். நீண்ட காலமாக, பல ஆண்டுகளாக திருவாசகம் என்னும் நூல் ஒரு அகத்தூண்டலை நிகழ்த்தி கொண்டே இருக்கும் நூல். திருவாசகம் பற்றி பலர் பேசியிருக்கிறார்கள். அவற்றை நான் கேட்டது கிடையாது. அவற்றில் எனக்கு அக்கறை இருந்ததில்லை. உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம், நான் தீவிரமான இறை மறுப்பாளனாக, நாத்திகனாக இருந்தவன். ஆகவே திருவாசகம், தேவாரம் ஆகிய சொற்கள் எல்லாம் நான் வளர்ந்த சூழலில் என்னை பொறுத்தவரை தேவையற்ற சொற்கள். ஒரு வகையில் அவையெல்லாம் சமூகத்துக்கு பொருத்தமற்றவை, பழமைவாத சொற்கள், வெறும் பக்தி இலக்கியம் என்றுதான் பாடப்புத்தகமும் திருவாசகத்தையும் தேவாரத்தையும் எனக்கு அறிமுகப்படுத்தியது. உங்களுக்கும் பாடப்புத்தகங்கள் அவற்றையெல்லாம் பக்தி இலக்கியங்கள் என்றுதான் அறிமுகப்படுத்தி உள்ளன. வேலை வெட்டி இல்லாதவர்கள், உழைக்க விருப்பம் இல்லாதவர்கள், பிச்சை எடுத்து பிழைப்பவர்கள், மூட நம்பிக்கையை பரப்புபவர்கள் கடவுளை வாழ்த்தி பாடினார்கள். அவையெல்லாம் தேவாரம், திருவாசகம் என்று பதிவு செய்யப்பட்டன என்றுதான் எனக்கு கற்றுத்தரப்பட்டது. அப்படித்தான் நான் அவற்றை பார்த்தேன். ஆகையால் திருவாசகத்தை பற்றி பலர் பேசியிருப்பினும் அந்த பேச்சுகளை நான் கேட்கவில்லை. திருவாசகம் என்ற நூல் என்னுடைய வீட்டில் நீண்ட காலமாகவே இருக்கிறது. என்னுடைய பெற்றோர் தமிழ் நூல்களை எல்லாம் தொகுத்து வைப்பவர்கள் தான். அது ஒரு தமிழ் நூல் என்ற அளவில் அவர்களுக்கு திருவாசகம் மீது பற்று உண்டு. அதன் உள்ளடக்கத்தில் அவர்களுக்கு மாற்று கருத்து உண்டு. தமிழ் பற்று காரணமாக திருவாசகம் எங்கள் வீட்டில் இருந்தது. அதை நான் புரட்டி பார்த்ததும் கிடையாது. ஒருவேளை அதை எடுத்து பார்த்திருந்தாலும் அதில் எதுவுமே எனக்கு புரிந்திருக்க போவதில்லை. இந்த நிலையில் இறை உணர்தல் கிட்டிய பின்னர் திருவாசகத்தை படிக்கலாம் என்று நான் முற்பட்ட பொழுது என்னால் திருவாசகத்தை படிக்க முடியவில்லை. இப்பொழுது வரை
இந்த உரைக்காக நான் நிற்கும் இந்த கணம் வரை திருவாசகத்தை முறைப்படி அல்லது வரிசைப்படி நான் படித்தது கிடையாது. ஒரு முறை கூட படித்தது கிடையாது. ஒரு சில பதிகங்களை ஒரு சில மிகச்சில பதிகங்களை படித்திருக்கிறேன், அவ்வளவுதான். திருவாசகத்தை துவக்கத்தில் இருந்து இறுதி வரை படிக்க வேண்டும் என்றால் என்னை பொறுத்தவரை திருவாசகத்தை புரிந்து கொண்டவன் என்ற வகையில் என்னுடைய ஆயுள் காலம் முழுவதையும் திருவாசகத்தை படிப்பதற்கென்று ஒதுக்கினால் மட்டும்தான் என்னால் திருவாசகத்தை படிக்க முடியும். ஒருவேளை ஆயுள் காலம் முழுவதும் படித்தாலும் திருவாசகத்தை புரிந்து கொண்டிருப்பேனா என்றால் நிச்சயமாக புரிந்து கொண்டிருக்க மாட்டேன். ஒரு வகையில் அதை புரிந்து கொள்ள முடியும், அவ்வளவுதான். இதுதான் என்னுடைய நிலைமை. ஏன் அதை படிக்க முடியாது, முழுமையாக படிக்க முடியாது என்கிறேன் என்றால், படிப்பது என்பது வெறுமனே வாசித்தல் அல்ல, அது ஒரு கல்வி முறை. எதையாவது ஒன்றை நீங்கள் கற்க வேண்டும் என்றால் எதை படிக்கிறீர்களோ அது வெறும் அறிவாக இருந்தால் அது கல்வி அல்ல, அது புரிதலாக மாற வேண்டும். அறிவு என்ற நிலையை கடந்து மனம் எனும் நிலைக்கு சென்று அந்த நூலில் உள்ள செய்திகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் அவற்றை நடைமுறைப்படுத்தி விடுவீர்கள். அறிந்து கொண்டவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாது. அப்படி நடைமுறைப்படுத்தினாலும் அது உங்களுடைய செயலாக இருக்காது. எவரோ ஒருவர் சொன்னார், அதற்காக செய்கிறேன் என்று வாழ்க்கையை கடன் வாங்கி வாழ வேண்டியிருக்கும். திருவாசகத்தை கற்க வேண்டும் என்றால் வாழ்நாள் போதாது என்று இதனால் தான் நான் சொல்கிறேன். ஒரு சொல்லை கூட, திருவாசகத்தில் உள்ள ஒரு சொல்லை கூட எளிதில் கடந்து செல்ல முடியாது. ஒவ்வொரு சொல்லும் ஆழமான, செறிவான, திரட்சியான பொருள் கொண்ட சொல். ஆகவேதான் இந்த நிகழ்வுக்கு உரையாற்ற வேண்டும், ஒரு நிகழ்வை தொடக்கி வைக்க வேண்டும் எனும் தேவை இருப்பினும், நான் அறிந்த திருவாசகம் என்றோ நான் புரிந்து கொண்ட திருவாசகம் என்றோ தலைப்பிட இயலவில்லை. அவ்வாறு தலைப்பிட்டிருந்தால் அது ஒரு பொய். நான் உணர்ந்த திருவாசகம் என்று தலைப்பிட்டோம். திருவாசகத்தை நான் உணர்ந்து கொண்டேன் என்பதை நான் உளமாற சொல்ல முடியும். ஒரு சூழலை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நீண்ட காலம் பிடிக்கலாம். பூமியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நீண்ட காலம் ஆகும். அந்த நீண்ட காலத்தின் முடிவிலும் அறிதல் நிறைவுறாமல் போகலாம். புரிந்து கொள்வதற்கு இன்னும் நீண்ட காலம் தேவை. ஆனால் பூமியை உணர்ந்து கொள்வதற்கு குறுகிய காலம் போதும். அந்த உணர்தல் எனும் பெருவெளிக்கு உள்ளே பூமியை பற்றிய தகவல்களும் இருக்கும், புரிதல்களும் இருக்கும். ஒரு மனிதரை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு அதிக காலம் தேவையில்லை, அவரை புரிந்து கொள்வதற்கு நீண்ட காலம் தேவை. நீங்கள் ஒரு புரிதலில் இருந்தால் அதற்கு நேர் எதிரான செயலில் அவர் ஈடுபடுவார். குழந்தையை புரிந்து கொள்வதற்கு காலம் பிடிக்கிறது. ஆனால் குழந்தையை தாயோ தகப்பனோ உணர்ந்து கொள்வதற்கு ஒரு நொடி கூட தேவையில்லை. தாய்மையை ஒரு குழந்தை உணர்ந்து கொள்வதற்கு காலம் தேவையா என்ன? ஆனால் தாயை பற்றி குழந்தை அறிந்து கொள்வதற்கும், தாய் எப்படிப்பட்டவள், எந்த நேரத்தில் எவ்வாறு நடந்து கொள்வாள் என்று புரிந்து கொள்வதற்கும் குழந்தைக்கு பல ஆண்டுகள் தேவை. பல குழந்தைகள் 70 வயதான பிறகும் கூட தன்னுடைய தாயை புரிந்து கொள்ள முடியாத குழந்தைகள் தான். அது ஒரு பற்றாக்குறை அல்ல. அறிவு வரையறுக்கப்பட்டது, அவ்வளவுதான் முடியும். எந்த மனிதராக இருந்தாலும் அறிதலும் புரிதலும் வரையறுக்கப்பட்டவை. உணர்வு வரையறுக்கப்படாதது, வரையறைக்குள் அடங்காதது, எந்த எல்லைக்குள்ளும் நில்லாதது. எல்லைக்குள் நின்றால் அது உணர்வே அல்ல, உணர்தலே அல்ல. உணர்வே மூலமாக இருப்பதால், உணர்வே யாவுமாக இருப்பதால், ஒரு நூலை உள்ளார்ந்த அன்போடு, வேட்கையோடு, விருப்பத்தோடு தொடும் பொழுது, பார்க்கும் பொழுது அந்த நூலை அப்படியே உள்ளிழுத்து கொண்டு உணர முடியும் என்பது என்னுடைய
கருத்து, இது அனுபவ கருத்து. அந்த வகையில் திருவாசகத்தை இயற்றிய மாணிக்க வாசகருக்கும் எனக்குமான உணர்வுபூர்வமான உறவு ஆழமானதும் மிக நெருக்கமானதும் ஆகும். என்னோடு மிக நெருக்கமாக உடனிருப்போர் ஒரு சிலருக்கு எனக்கும் மாணிக்க வாசகருக்குமான உணர்ச்சி பூர்வமான உறவே தெரியும். மாணிக்க வாசகரை பற்றிய என்னுடைய உணர்வு, அவருக்கும் எனக்குமான உணர்வு பூர்வமான உறவு ஆகியவற்றிலிருந்து இந்த உரையை தொடங்குவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். நண்பர்களே, நீங்கள் நாயன்மார்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். 63. ஏறத்தாழ 800 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் சிவனியத்தை, தமிழ் மெய்யியலை பரப்பி பணியாற்றியவர்கள் அனைவரையும் இந்த 63 பேரில் அடக்கினார்கள். 63 அனைவரும் அடக்கம். ஆனால் இந்த பட்டியலிலேயே அடங்காத, இந்த தொகுப்பில் இடம் பிடிக்கவே வாய்ப்பற்ற ஒரு அடங்கா மனிதன் இருந்தான் என்றால் அவன்தான் மாணிக்க வாசகன். திருவாசகம் என்பது என்ன? அதை பதிவு செய்த மாணிக்க வாசகர் எப்படிப்பட்டவர் என்ற அகக்கேள்விக்கு அகத்தில் கிடைத்த விளக்கம் அடங்காமை என்பதுதான். எவர் ஒருவர் அடங்காமையுடன் இருக்கிறாரோ அவருக்கு மாணிக்க வாசகரை மிகவும் பிடிக்கும். மாணிக்க வாசகரோடு அவரால் உறவாட முடியும். அடங்காமை என இங்கு நாம் குறிப்பிடுவது உயிராக தன்னை உணர்தல் என்னும் நிலையை. நான் ஒரு உயிர், அவ்வளவுதான். நான் மனிதனா, விலங்கா, பறவையா, தாவரமா, இதெல்லாம் பொருட்டல்ல. இவையெல்லாம் வடிவங்கள். நம்முடைய மெய்யியல் படி இவையெல்லாம் மாயை எனும் கருத்தின் விளைவுகள். மாயை என்பது பொய் அல்ல, ஆனால் அது உண்மையின் ஒரு நிலை, முழுமை அல்ல. நான் ஒரு உயிர், அவ்வளவுதான். சிவமே உயிர், சிவம்தான் உயிர். அந்த உயிரின் வெளிப்பாடுகள் தான் எல்லா உயிரினங்களும் அல்லது உயிர்கள் என்று நாம் அழைக்கும் அனைத்தும். தன்னை ஒரு உயிராக மட்டுமே உணர்பவர் யாருக்கும் எதற்கும் அடங்குவதில்லை. அவரை யாரும் எதற்காகவும் அடக்கிவிட முடியாது. சிவத்தை யார் அடக்குவது? உயிரை அடக்குபவர் எவரும் உண்டா? உயிரை வரவழைப்பவரும் இல்லை, போகும் உயிரை தேக்குபவரும் இல்லை. அது எதற்கும் அடங்காதது. மாணிக்க வாசகர் என்று அழைக்கிறோம், அவனுடைய பெயரே அது அல்ல. உலகமே வியக்கும் 2 நூல்களை எழுதியவன். நாம் அறிந்த வகையில் 2 நூல்கள், திருவாசகமும் திருக்கோவையாரும். இந்த நூல்களை எழுதியவனுக்கு பெயர் கிடையாது. வாத ஊரார் என்பதும் அவருடைய பெயர் அல்ல, அது அவருடைய ஊர். வாத ஊரை சேர்ந்தவர், அவ்வளவுதான். அவருடைய இயற்பெயர் என்ன என்று யாருக்கும் தெரியாது. திருநாவுக்கரசருக்கு கூட இயற்பெயர் உண்டு, திருஞான சம்பந்தருக்கு இயற்பெயர் உண்டு, சுந்தரமூர்த்திக்கு இயற்பெயர் உண்டு. 63 பெரும்பகுதியினருக்கு இயற்பெயர் உண்டு. அவர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார்கள் என்ற தகவல் கூட உண்டு. ஆனால் இவனுக்கு பெயர் என்ன என்றே யாருக்கும் தெரியாது. அதுதான் அடங்காமை. எந்த அடையாளமும் அவனுக்கு கிடையாது. எந்த அடையாளத்திலும் அவனை அடக்கிவிடவே முடியாது. மாணிக்க வாசகர் வாழ்ந்த காலம் எது என்று ஆய்வுகள் உள்ளன. அவர்
8ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்திருக்கலாம் அல்லது 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கலாம் என்று சில ஆய்வு தகவல்கள் உள்ளன. ஆனால் திருமூலருக்கு முந்தைய காலம்தான் மாணிக்க வாசகருடைய காலம் என்றும் ஆய்வு உண்டு. அதையும் மறுப்பதற்கில்லை. மறைமொழி அடிகள் என்னும் ஒரு பேரறிஞர் இவ்வாறு தான் தன்னுடைய ஆய்வு முடிவாக சொல்கிறார். ஒரு மனிதர், எவ்வளவு பெரிய பதிவை விட்டு சென்ற மனிதர், 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தாரா அல்லது 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தாரா என்று குழப்பம் ஏற்படுகிறது என்றால், ஏறத்தாழ 7 நூற்றாண்டுகள் அவனுடைய பிறந்த காலம் மாறுபடுகிறது என்றால், அவன் எவ்வளவு விரிவானவன், அவன் எவ்வளவு அடங்காதவன். வேறுபாடுகள் ஏற்படுவது உண்டு. ஆய்வுகளில் வேறுபாடுகள் ஏற்படும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு நூற்றாண்டு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கலாம், பின்பு இருக்கலாம். ஆனால் இவன் 7 அல்லது 8 நூற்றாண்டுகளுக்கு முன்னும் பின்னும் இருக்கிறான் எனும் பொழுது, திருவாசகத்தை இயற்றியவன் அடங்காமையில் வாழ்ந்தவன் என்பதை நான் இன்னும் ஆழமாக புரிந்து கொண்டேன். திருவாசகம் எவ்வகை நூல்? திருவாசகம் என்ன சொல்கிறது என்றால், ஒரு கதை சொல்வார்கள். அது நிகழ்ந்ததா இல்லையா என்று தெரியாது, எதுவுமே தெரியாது. திருவாசகத்துக்கும் மாணிக்க வாசகனுக்கும் உள்ள தகவல்களை பற்றி எதையுமே அறுதிட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கதையை நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். தில்லையில் திருவாசகத்தை எல்லாம் பதிவு செய்த பிறகு அதை வாங்கி படித்தவர்கள், இந்த பாடல்களுக்கெல்லாம் என்ன பொருள், இவ்வளவு பாடல்கள் இருக்கின்றனவே, இந்த பாடல்களிலிருந்து என்ன சொல்ல வருகிறீர்கள், இவற்றுக்கெல்லாம் என்ன விளக்கம் என்று கேட்ட பொழுது, அதை எழுதியவர் எந்த வார்த்தையுமே பதிலாக சொல்லாமல் உள்ளே இருந்த ஆடலரசருடைய திருவுருவ சிலையை காட்டி அவர்தான் விளக்கம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். திருவாசகத்துக்கு அதை இயற்றியவன் விளக்கமே சொல்லவில்லை. தேவாரம் அவ்வாற நூல் அல்ல. தேவாரம் பாடியவர்கள் எல்லாம் பாடல் பதியங்களை பாடினார்கள். ஊர் ஊராக சென்றார்கள். ஊர் ஊராக சென்று மக்களை சந்தித்து மக்களுடைய தேவைகளை எல்லாம் செயல் திட்டங்களாக நடைமுறைப்படுத்தி பேரரசர்களை எல்லாம் எதிர்த்து, அரசு அதிகாரத்தை எதிர்த்து, அடக்குமுறைகளுக்கு ஆட்பட்டு, இறையருளால் அடக்குமுறைகளில் இருந்து மீண்டு வந்து பெரிய போராட்டம் நடத்தி, அற்புதங்களை நிகழ்த்தி, பெரிய மக்கள் திரளை திரட்டி, பாடலுக்கு இது பொருள், பதிகத்துக்கு இது பொருள் என்று விளக்கினார்கள். சுந்தரமூர்த்தி நாயனாரும் பாடல் பாடினார். அவர் பாடல் பொருளை விளக்கினார். அவர் உடன் இருந்தவர்களும் பொருள் கற்றுக்கொண்டு, பொருள் உணர்ந்து, அவருடைய அடியார்கள் தேவார பாடல்களுடைய பொருள் விளக்கினார்கள். திருநாவுக்கரசர் இன்னும் மேலானவர். அவர் ஏற்கனவே தீவிர நாத்திகர், சமண கொள்கையில் இருந்தவர், பேராசிரியர் என்ற நிலையை அடைந்தவர். நாத்திகத்தில், அதாவது சமணத்தில் அவர் ஒரு சிந்தனை பள்ளியாகவே செயல்பட்டிருக்கிறார். நிறைய பாடல்களை எழுதி அந்த பாடல்களை பற்றியெல்லாம் விளக்கம் கற்பித்து சென்றவர் அவர். திருஞான சம்பந்தரும் விவாதங்களில் பங்கெடுத்தவர். சமண வெறியன், பாண்டிய மன்னன் ஒரு சமண வெறியன். சிவன் சிவம் என்று பேசுபவர்கள் எல்லாம் கழுவேற்றி கொண்டிருந்தான். கழுவில் ஏற்றும் வழக்கம் சங்க காலத்தில் இருந்ததாக குறிப்பு கிடையாது. பல்லவர்களும் களப்பிரர்களும் வந்த பிறகுதான் கழு ஏற்றப்படுதல் என்னும் வழக்கம் இருப்பதாக பதிவுகள் இருக்கின்றன. ஒருவேளை சங்க காலத்தில் இருந்திருந்தாலும் நான் அறிந்தவரை சான்று இல்லை. ஒருவேளை நாம் அறியாமலே இருந்திருந்தாலும் ஒரு சமயத்தை பின்பற்றுகிறார்கள் என்பதற்காக எவரையுமே நாம் கழுவில் ஏற்றியது கிடையாது. ஒரு சமய கொள்கை, அவ்வளவுதான். அதற்காக யாரையும் கொலை செய்தது கிடையாது. ஆனால் பாண்டியன், பூன் பாண்டியன் என்று அழைக்கப்படும் அந்த பாண்டியன் வைத்த போட்டியே சமணர்களோடு திருஞான சம்பந்தர் விவாதம் செய்ய வேண்டும். விவாதத்தில் சமணர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் திருஞான சம்பந்தர் கழுவில் ஏற வேண்டும். இதுதான் இவ்வாறான சவால் போட்டி நடத்தப்பட்டது. திருநாவுக்கரசர்
ஒரு பெரியவர், முதியவர். திருஞான சம்பந்தர் இளைஞர். அந்த முதியவர் திருஞான சம்பந்தரை சந்தித்து, இந்த போட்டியை நீங்கள் ஏற்க வேண்டாம், சமணர்கள் வெறி பிடித்து அலைகிறார்கள், மதுரைக்கு நீங்கள் செல்ல வேண்டாம் என்று சோழ நாட்டிலிருந்து அவர் மதுரைக்கு செல்லும் பொழுது தடுக்கிறார். இருவரும் சந்தித்து உரையாடும் பொழுது தடுக்கிறார். நீங்கள் செல்ல வேண்டாம், ஏமாற்றி விடுவார்கள், உங்களை கொலை செய்து விடுவார்கள் என்று தடுக்கிறார். ஆனால் இறைவனையே பற்றுக்கோளாக கொண்டவர்களுக்கு மரணம் என்ன அச்சுறுத்தல் ஏற்படுத்திவிடப் போகிறது? இளைஞர் தான், அதிகாரமற்றவர் தான், ஏதுமற்றவர் தான். நான் விவாதத்துக்கு செல்கிறேன் என்று திருநாவுக்கரசருடைய அறிவுரையையும் மீறி மதுரைக்கு செல்கிறார். மதுரைக்கு செல்லும் வழியிலேயே அவர் தங்கியிருக்கும் கூடாரம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. அதிலிருந்து தப்புகிறார். அதிலிருந்து தப்பிய பிறகும் தப்பித்து ஓடிவிட திரும்பி வரவில்லை. அரண்மனைக்கு செல்கிறார். அரண்மனைக்கு சென்று பாண்டியனை சந்தித்து விவாதங்களில் பங்கேற்று இறுதி சுற்று வரும் பொழுது திருஞான சம்பந்தர் ஒரு நிபந்தனை விதிக்கிறார். நான் வெற்றி பெற்றுவிட்டால் சமணர்களை நீங்கள் கழுவில் ஏற்றுவீர்களா? ஒருவேளை நான் தோற்றால் என்னை நீங்கள் கழுவில் ஏற்றலாம் என்று விதி வகுத்த பிறகு, அதற்கு பாண்டிய மன்னன் இணங்கிய பிறகு விவாதம் நடக்கிறது. அந்த விவாதத்தில் தான் திருஞான சம்பந்தர் வெற்றி பெற்றார். அதன் பிறகு கழு ஏற்றப்பட்டார்கள். சமணர்கள் கழு ஏற்றப்பட்டார்கள். அதை திருஞான சம்பந்தர் எனும் ஒரு இளைஞர் சாதித்தார். ஒருவேளை அவர் தோல்வியுற்றிருந்தால் அந்த இளைஞர் கொலை செய்யப்பட்டிருப்பார், அவரோடு வந்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பார்கள். இது அக்காலத்தில் இருந்த ஒரு தண்டனை முறை. இந்த தண்டனை முறையை முன்னிறுத்தியது சமண சமயம். அதை ஏற்றுக்கொண்டு வெற்றி பெற்றவர்கள், திருஞான சம்பந்தருடைய வரலாற்றை பொறுத்தவரை வெற்றி பெற்றவர்கள் தமிழ் மரபிலிருந்து வந்த சிவனிய அடியார்கள். இப்படி தான் உணர்ந்த மறை செய்திகளை, இறையியல் கருத்துக்களை, சமூக கருத்துக்களை பாடலாக பாடி, அரசனாக இருந்தாலும் அவனுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய அவைக்கு சென்று விவாதத்தில் பங்கேற்று கருத்துக்களை மாற்றம் செய்வது, தண்டனைக்கு ஆட்படுவதற்கு தயாராக இருப்பது, தண்டிப்பது, பிச்சை எடுப்பது, கோயில் கட்டுவது, உணவளிப்பது, நீர்நிலைகளை பராமரிப்பது, பிறப்பினால் ஒடுக்குமுறைகள் நிகழும் இடங்களுக்கு சென்று அந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடுவது என்று வாழ்ந்தவர்கள் சுந்தரமூர்த்தி நாயனாரும் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும். இவை எல்லாவற்றுக்குமே பாடல்கள் உண்டு, இவை எல்லாவற்றுக்குமே சான்றுகள் உண்டு. திருமறை காடாகிய இன்றைய வேதாரண்யத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு கோயில் கதவு திறக்காது என்ற நிலை இருந்த பொழுது அதை கேள்விப்பட்டு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பயணம் செய்து அந்த கோயில் வாசலுக்கு சென்று பதிகம் பாடி இறைவனை வேண்டி அந்த கதவை திறக்க செய்தார்கள் என்பது வரலாற்று செய்தி. இவர்களெல்லாம் இப்படி பணியாற்றியவர்கள். மக்களோடு இருந்து இரண்டர கலந்து அவர்களுடைய எல்லா சிக்கல்களையும் புரிந்து கொண்டு அவற்றுக்கெல்லாம் தீர்வு வேண்டும் என்று வேண்டி அவற்றையெல்லாம் மறைநூல்களாக்கி அந்த நூல்களுடைய விளக்கங்களையும் மக்களுக்கு கற்றுக் கொடுத்து சோறு போடுவது முதல் கோயில் கட்டுவது வரை எல்லா களப்பணிகளையும் செய்தவர்கள் நாயன்மார்கள். திருநாவுக்கரசரே மரண தண்டனைக்கு ஆட்படுத்தப்பட்டு தப்பியவர் தான். ஆகவே சிவனியத்தை தழுவியவர்கள் எல்லாம் ஏதோ அரசர்கள் பின்னால் செல்வாக்கோடு திரிந்து கொண்டிருந்தவர்கள் அல்ல, அரசர்களை எதிர்த்து மக்களோடு மக்களாக வீதியில் நின்றவர்கள். இந்த வரலாறு ஒரு புறம் இருக்க, இந்த மாணிக்க வாசகர் என்ன செய்தார் என்ற வரலாற்றை பார்க்கும் பொழுது, ஒரு அடங்காதவன், இறைவனை தவிர வேறு யாருக்குமே அடங்காத ஒருவன். அவன் பேசிய வார்த்தைகள் எல்லாமே மறை செய்திகளாயின. அவன் எழுதியவை யாவுமே மறை நூல்களாயின. அவன் முன்வைத்த கருத்துக்கள் எல்லாமே அண்டத்தை பற்றியவையாக இருந்தன, இறை பற்றியவையாக இருந்தன. ஒரு சொல்லை கூட அவனுடைய நூலிலிருந்து நீக்க முடியாது. அவனுடைய நூலை படித்த பிறகு அவனுடைய சமகாலம் என்னவாக இருந்தது, சமகால சமூகம் எப்படி இருந்தது என்று தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. அவன் எந்த காலத்தில் வாழ்ந்தான் என்று தெளிவாக அறிந்து கொள்ளவே முடியாது.
அதே வேளை அப்படி ஒருவன் வாழவில்லை என்று அவனை நிராகரிக்கவும் முடியாது. அந்த நூலை புரிந்து கொண்டு தூக்கி வைத்து கொண்டாடவும் முடியாது. இது ஒரு குப்பை என்று தூக்கி வீசவும் முடியாது. ஆக அந்த நூல் எதற்கும் அடங்காத நூல். அதை இயற்றியவனும் எதற்கும் அடங்காதவன். அவன் என்ன செய்தான், என்ன மக்கள் பணி செய்தான் என்றால் தடயங்கள் குறைவு. ஆனால் அவன் ஏதோ செய்திருக்கிறான், நிறைய செய்திருக்கிறான். தடயங்கள் மிக குறைவாக இருக்கின்றன. இதுதான் 63 ஒருவராக மாணிக்க வாசகரை அடக்க முடியாமல் இருப்பதற்கான அடிப்படை காரணம். 4 என்று சொல்வார்கள். தேவாரம் பாடிய மூவரையும் மாணிக்க வாசகரையும் சேர்த்து 4 என்று சொல்வார்கள். அது ஒரு வசதிக்காக சொல்கிறார்கள். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. 4 என்று சொல்ல முடியாது. இவன் தனி ஒருவன், இவன் தனித்தவன், இவன் யாரோடும் சேரமாட்டான், இவனோடு யாரும் சேர முடியாது, இவனை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொண்டால் தானே சேர்வதற்கு. இவனோடு யாரும் சேர முடியாது. அப்படிப்பட்ட ஒருவன். திருவாசகம் இசையே எழுத்து வடிவம் கொண்ட ஒரு நூல். எப்படி வேண்டுமானாலும் அதை இசையாக்கலாம். நீங்கள் திருவாசகத்தை திறந்து வைத்துக் கொண்டு ஒரு 5 நிமிடம் சில பத்திகளை படித்துவிட்டு உங்களுக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படி நீங்கள் அதை பாட முடியும். அப்படி பாடவே முடியும். திருவாசகம் முழுமையும் ஒரு எளிய மனிதர் பாடலாக பாடிவிட முடியும். எங்குமே உங்களுக்கு தடை இருக்காது, தேக்கம் இருக்காது. இசை தன்னுடைய எல்லா குறியீடுகளையும், தன்னுடைய எல்லா ஏற்ற இறக்கங்களையும், தாளங்களையும், கட்டுகளையும், நடைகளையும் எழுத்தாக மாற்றிக்கொண்டால் அது திருவாசகம். எப்படி வேண்டுமானாலும் படிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் பாடலாம். பெருவுடையார் கோயிலில் நான் தனிமையில் அமர்ந்திருக்கும் பொழுதெல்லாம் நாள் தவறாமல் யாராவது ஒருவரோ அல்லது ஒரு சிலரோ திருவாசகத்தின் சில பதிகங்களை பாடிக்கொண்டே வருவதை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். வயதானவர்கள், 70 வயதை நெருங்கியவர்கள், 80 வயதை கடந்தவர்கள் குரல் நடுங்க திருவாசக பதிகங்களை பாடிக்கொண்டே வருவார்கள். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி என்று பாடுபவர் ஒரு முதியவராகவும் இருப்பார், ஒரு சிறுவனாகவும் இருப்பார். யார் வேண்டுமானாலும் பாடலாம். எளிமையிலும் எளிமை, இனிமையிலும் இனிமை. ஆனால் அவ்வாறு பாடுபவர்களை நிறுத்தி இப்பொழுது நீங்கள் பாடினீர்களே, இதன் பொருள் என்ன என்று கேட்டால் அவர்களால் விளக்கம் உரை கொடுக்க முடியாது. என்னை கேட்டால் என்னாலும் விளக்கம் சொல்ல முடியாது. புரிந்து கொள்கிறோம், அவ்வளவுதான். இதுதான் இதற்கு விளக்கம் என்று தெளிவாக திருவாசகத்துக்கு யாருமே சொல்ல முடியாது. அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மொழிபெயர்க்க முடியாது என்று குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார். இதை உணர வேண்டும். இதனுடைய சொற்பொருளை எல்லாம் அப்படியே மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது என்று நேர்மையாக அந்த உண்மையை பதிவு செய்தார். திருக்குறள் மொழிபெயர்க்கப்படுகிறது, பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஒருவாறு அதற்கு எந்த மொழியில் மொழிபெயர்த்தாலும் அதற்கு பொருள் விளக்கம் கொடுத்து விட முடியும், ஒருவாறு கொடுக்க முடியும். 2 நூல்களை எவராலுமே மொழிபெயர்க்க முடியாது, 2 நூல்களை படித்து எவராலுமே முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஒன்று திருமந்திரம், இன்னொன்று திருவாசகம். திருமந்திரம் அனைவருக்குமான நூல் அன்று, அது உணர்வோருக்கான நூல். உணர்ந்த பின் படித்தால்தான் திருமந்திரம் புரியும். உணராமல் ஒரு அறிவாக திருமந்திரத்தை படித்தால் அறிந்து கொள்ளலாம். அதிலே சில ஆசன வகைகள் இருக்கின்றன, யோக வகைகள் இருக்கின்றன என்று அறிந்து கொள்ளலாம். ஆனால் திருமந்திரம் அதுவல்ல, அதையும் கடந்தது. அதை மொழிபெயர்க்கவெல்லாம் முடியாது. மொழிபெயர்த்தாலும் அதற்கு இணையான சொல் உலகத்தில் எந்த மொழியிலுமே இருக்காது. சிவன் என்ற பெயரை சூட்டியதே திருமந்திரம் தான். சிவன் என்றால் சிவன் என்று தான் எழுத வேண்டும். திருவாசகத்தை துல்லியமாகவோ தெளிவாகவோ மொழிபெயர்த்து விட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அணுத்தரும் தன்மையன், அணுத்தரு தன்மை
இளையோன் போற்றி என்பது திருவாசகத்தில் ஒரு வாசகம். அணு தரும் தன்மை இளையோன் போற்றி. அணு என்ன தன்மையை கொடுக்கிறதோ அந்த தன்மை இல்லாதவன் என்று இறைவனை பாடுகிறார். இதை எப்படி மொழிபெயர்ப்பது? வார்த்தைக்கு வார்த்தை வேறு மொழியில் எழுதினால் அது மொழிபெயர்ப்பு அல்ல. இதை மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் எவையெல்லாம் தெரிய வேண்டும்? அணு எனும் சொல்லுக்கு தமிழ் கூறும் பொருள் என்ன? ஆங்கிலம் அணு என்று ஒன்றை சொல்கிறது. அதற்கும் தமிழ் கூறும் அணுவுக்கும் தொடர்பு கிடையாது. தொடர்பு இருந்தாலும் மிக குறைவான தொடர்பு உண்டு. அணு என்று நாம் எதை அழைக்கிறோமோ அது வேறு, இன்றைக்கு அவர்கள் சொல்லும் அணு வேறு. அவர்கள் தாம் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு வடிவத்தை அணு என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அணு என்று அதை அழைக்கவில்லை. அந்த அணு என்ன தன்மையை தருகிறது என்று தெரிய வேண்டும். அணு தரும் தன்மை இளையோன் போற்றி என்றால் அணு என்ன தன்மையை தருகிறது அது தெரிய வேண்டும். திருவாசகத்தில் அந்த விளக்கம் இருக்கிறதா? அணு தரும் தன்மை என்றால் என்ன என்று விளக்கம் இருக்கிறதா என்றால் அப்படியெல்லாம் விளக்கம் அந்த பதிகத்தில் இல்லை. அவர் எதையுமே விளக்க மாட்டார், ஆனால் சொல்வார் அணு தரும் தன்மை இளையோன் போற்றி. அது என்ன தன்மையை தருகிறது, அந்த தன்மை இல்லை என்று ஏன் சொல்கிறார்கள் என்பதை நண்பர்களே உண்மையிலே விளக்க முடியாது. அணு அண்டமாக விரிகிறது என்பது நம்முடைய மெய்யியல் மரபு. அணுதான் அண்டமாக விரிகிறது. அணு எந்த கூட்டு நிலையில் என்ன பொருளாகிறது என்பதெல்லாம் நம்முடைய மெய்யியல் மரபு. நாமும் அவற்றையெல்லாம் பதிவு செய்வதற்காக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அணு தரும் தன்மை, அணு தரும் தன்மைகளில் முதன்மையானது வடிவமாக்குதல். அணு அருவுருவ நிலையை கொண்டது. அணுவுக்கு உருவம் கிடையாது. உருவம் உண்டு என்று எவரேனும் அழைத்தால் அவர் ஒரு பகுதியை பார்த்துவிட்டு பேசுகிறார். அணுவுக்கு உருவம் கிடையாது. அதே நேரத்தில் உருவமற்றதும் அல்ல. நம்மிடம் அப்படி ஒரு சொல் உண்டு, அரு உருவம் என்று ஒரு சொல் உண்டு. அணு அரு உருவ நிலையில் உள்ளது, தொடர் சுழல் இயக்கத்தில் உள்ளது, இடையறா செயல்பாட்டில் உள்ளது. இவையெல்லாம் நம்முடைய உணர்தல் அறிவிலிருந்து நம்முடைய முன்னோர் பதிவு செய்தவை. ஒரு வகையில் நானும் உணர்ந்த செய்திகள். அது அரு உருவம். அந்த அரு உருவம் வடிவங்களாக மாற்றம் பெறுகிறது. அது அணுவின் தன்மை. இறைவனே, உனக்கு அணு தரும் தன்மை இல்லை என்று அவர் சொல்லும் பொழுது அரு உருவமாகிய ஒரு நுண்பொருள் வடிவமாக மாற்றமடைகிறது. அந்த தன்மை உனக்கு இல்லை என்று அதற்கு ஒரு விளக்கம். நீ உருவமற்றவன் என்று சொல்கிறாரா? இல்லை. உருவம் உனக்கு உருவம் கிடையாது என்று பல இடங்களில் சொல்கிறார். வேறு வேறு சொற்களை பயன்படுத்துகிறார். ஆனால் ஏன் அதை அணுத்தரும் தன்மையன் என்று சொல்ல வேண்டும்? உனக்கு ஆக்கம் அளவு இறுதி இல்லை என்றாலே நீ உருவமற்றவன் என்று பொருள். ஆக்கம், ஒரு பொருள் ஆக்கப்படுகிறது, நீ ஆக்கப்பட்டவன் அல்ல. அளவு, ஆக்கப்படும் எல்லா பொருள்களுக்கும் அளவு உண்டு, உனக்கு அளவு கிடையாது. அளவு கொண்ட எல்லா பொருளுக்கும் இறுதி உண்டு, முடிவு உண்டு, உனக்கு இறுதியும் கிடையாது. ஆக்கம் அளவு இறுதி இல்லை என்று சொல்லும் பொழுதே மிக தெளிவாகவும் நேரடியாகவும் சொல்கிறார், உனக்கு உருவம் கிடையாது என்று. ஓரிடத்தில் அவ்வாறு உரைத்துவிட்டு இன்னொரு இடத்தில் அணு தரும் தன்மை இளையோன் போற்றி என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஏன் சொல்ல வேண்டும் என்றால், உனக்கு உருவம் இல்லை, ஆனால் நீ இருக்கிறாய். நீ எவ்வாறு இருக்கிறாய், நீ என்னவாக இருக்கிறாய் என்பதை வேறொரு இடத்தில் சொல்கிறார். கண்ணால் நானும் கண்டேன் காண்க என்று ஒரு இடத்தில் சொல்வார். கண்ணால் நானும் கண்டேன் காண்க என்பார். கண்ணால் பார்த்தேன்,
நான் கண்ணால் பார்த்தேன் என்று அதே திருவாசகம் சொல்கிறது. ஓரிடத்தில் உருவம் இல்லை என்கிறது, ஓரிடத்தில் கண்ணால் பார்த்தேன் என்கிறது. இந்த இரண்டுக்கும் இடையில்தான் அணுத்தரும் தன்மை இளையோன் போற்றி என்று சொல்கிறது. இது உருவம், இது உருவமற்றது என்று தெளிவாக பிரிக்க முடியாத ஒரு பொருள்தான் அணு, அருவுருவம். இந்த அருவுருவ பொருள் உருவங்களாக மாற்றமடைகிறது, வடிவங்களாக மாற்றமடைகிறது. இறைவா, உனக்கு அளவு கிடையாது, இறுதி கிடையாது, ஒரு தெளிவான உருவம் கிடையாது. அதே நேரத்தில் உருவம் இல்லை என்பதற்காக நீ இல்லை என்று ஆகிவிடாது. ஏனென்றால் நானே பார்த்தேன், நீ இருக்கிறாய். ஆனா இப்படித்தான் இருக்கிறாய் என்று உன்னை சொல்ல முடியாது. எப்படி இருக்கிறாய் என்றால் நீ அருவுருவமாக இருக்கிறாய். நீ அருவமாகவும் உருவமாகவும் இருக்கிறாய். அந்த அருவுருவம் என்ன தன்மையாக விளைகிறதோ, என்ன தன்மையாக வெளிப்படுகிறதோ அந்த தன்மை உனக்கு கிடையாது, அவ்வளவுதான். அணுத்தரும் தன்மை உனக்கு இல்லை. ஆனால் அணுவாக நீ இருக்கிறாய், அணுவிற்குள் நீ இருக்கிறாய். அதுதான் அருவுருவத்தை பற்றிய விளக்கம். ஏன் அருவுருவம் என்று சொல்கிறோம்? நவீன அறிவியல் இருக்கிறது இல்லை என்ற இரண்டுக்குள் எல்லாவற்றையுமே அடக்கி விடுவதற்கு துடிக்கிறது. நாம் இதற்குள்ளெல்லாம் எந்த காலத்திலுமே அடங்கியது கிடையாது, அடங்க போவதும் கிடையாது. இருக்கிறது இல்லை என்பவையெல்லாம் எதிர்மறை அல்ல, இரண்டும் ஒரு பொருளின் இரண்டு பக்கங்கள். ஒரு பக்கம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் இல்லை. இதுதான் மெய்மை. இருக்கிறதும் இல்லையும் சேர்ந்தால்தான் உண்மை. இருக்கிறதை மட்டும் பார்ப்பவன் உண்மையின் ஒரு பகுதியை பார்க்கிறான், இல்லை என்பதை பேசுபவன் அதன் ஒரு பகுதியை பேசுகிறான். ஆனால் இருக்கிறது இல்லை என்பதையும் என்பவற்றை இணைத்து ஒரு தொகுப்பாக முழுமையாக உணர்வோர் நம்முடைய மெய்யியலாளர்கள். அணுத்தரும் தன்மை இளையோன் போற்றி என்று சொல்லிவிட்டு கண்ணால் நானும் கண்டேன் என்று சொல்லும் பொழுது கண் அந்த காட்சியை கண்டது என்பதைத்தான் அவர் பதிவு செய்கிறார். இறையிடம் தன்னை ஒப்படைத்துக் கொண்ட ஒரு மனிதர், அவர் எந்த மனிதராக இருந்தாலும் ஏதோ ஒரு வடிவத்தில் அல்லது ஏதோ ஒரு உருவத்தில் இறையை காண்கிறார். இந்த சமயம் மட்டுமல்ல, தமிழ் சமயம் மட்டுமல்ல, எல்லா சமயங்களுமே இதை பதிவு செய்தன. ஒளி வடிவில் பார்த்தேன், ஒளி வடிவில் தான் கர்த்தரை பார்த்தேன் என்று விவிலியம் பல இடங்களில் பல தூதர்கள் வழியாக பதிவு செய்தது. அதன் பிறகு பதிவு செய்யப்பட்ட இஸ்லாமிய நூலும் இதை பதிவு செய்தது, ஒளி வடிவானவர் என்பது. அதை யாரும் மறுக்கவில்லை. இறைவன் என்றால் என்ன, ஒளியா? இல்லை, அவர்களும் அப்படி சொல்லவில்லை. ஆனால் அந்த வடிவில் பார்த்தோம் என்று உணர்ந்தவர்கள் கண்ணால் பார்த்தோம் என்று பதிவு செய்தார்கள். ஒரு வடிவத்தில் அடங்கவில்லை, ஆனால் வடிவமாக இருக்கிறாய். என்னுடைய கண்ணுக்கு நீ என் அறிவுக்கு எட்டிய என் புலனுக்கு எட்டிய காட்சியாக தெரிந்தாய் என்பதை பலர் பதிவு செய்தார்கள். வெறும் பக்தியாக பரவச நிலையில் இருந்து இவற்றை பதிவு செய்தவர்கள் பலர். மாணிக்க வாசகர் அவ்வாறு பக்தி பரவசம் அடையும் மனிதரே அல்ல, அப்படி அடைந்த மனிதரும் அல்ல. திருவாசகம் பேசுவதுதான் அறிவியல், திருவாசகத்தில் இருப்பதுதான் உண்மையான அறிவியல். நாம் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த உரையிலும் அந்த பதியத்தை குறிப்பிட்டே தீர வேண்டும். உலகத்தில் அண்டத்திற்கென்று பாடல் பாடியவர்கள் யாராவது உண்டா? அண்ட பகுதி, திருவண்ட பகுதி, அண்டத்திற்கு திரு என்ற அடைமொழியை கொடுத்தவர்கள் யார்? திரு என்ற அடைமொழி எதற்காக வழங்கப்படுகிறது? ஒரு ஊரில் ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்திற்கு நால்வரில் எவரேனும் ஒருவர் போய் பதிகம் பாடிவிட்டு வந்தால் அதற்கு பிறகு அது மறைக்காடு என்று இருந்தால்
அதன் பிறகு பாடல் பாடப்பெற்ற பிறகு அது திருமறைக்காடு என்றாகும். ஐயாறு என்பது ஊரின் பெயர். பதிகம் பாடப்பட்டால் அதன் பிறகு அது திருவையாறு. ஏற்கனவே அங்கே சிவன் கோயில் உண்டு, ஈசனுக்கு அங்கே கோயில் உண்டு, மறைக்காட்டிலும் உண்டு, ஐயாற்றிலும் உண்டு. இறைவன் இருக்கிறான் என்பதற்காக யாரும் திரு என்று சொல்லிவிடவில்லை. ஆனால் இறைவனை ஒரு சிலர் பாடிய பிறகு அதை திரு என்று அடைமொழியோடு அழைக்கிறார்கள். பாடப்படும் பொழுதுதான் இறைவனுக்கே திரு என்ற அடைமொழி கிடைக்கும் என்பதுதான் தமிழ் மரபு. ஏனென்றால் இறைவனை விட இறைவனை உணர்ந்தவர்கள் இந்த சமூகத்திற்கு தேவையானவர்கள் என்பது நம்முடைய கருத்து, நீண்டகால கருத்து. இறைவன் இருப்பான், இருந்து கொண்டே இருப்பான், இறைவி இருப்பாள், இருந்து கொண்டே இருப்பாள். ஆனால் மனிதர்களுடைய வாழ்க்கைக்கும் அவர்களுடைய நெறிமுறைக்கும் நேரடியாக இறைவனும் இறைவியும் வந்து செயலாற்றுவதில்லை. ஒரு சில மனிதர்கள் வழியாக செயலாற்றுகிறார்கள் என்பதால் திரு என்ற அடைமொழி கோயில்களுக்கு உடனடியாக வழங்கப்படவில்லை. பாடப்பட்ட பிறகுதான் அந்த கோயிலுக்கே திரு என்ற அடைமொழி வழங்கும் வழக்கம் நம்மிடையே உண்டு. அண்ட பகுதி, அண்டம் எப்படி இருக்கிறது, கோள்கள் எப்படி இயங்குகின்றன, அண்டம் எப்படி ஆக்கம் பெறுகிறது என்று தெளிவாக விளக்கும் பகுதி திருவாசகத்தில். அதற்கு பெயர் திருவண்ட பகுதி, திரு அண்ட பகுதி. அண்டம் எப்படி இயங்குகிறது என்று சொன்ன மறைநூல், தெளிவாக சொன்ன மறைநூல் நான் அறிந்தவரை எதுவும் இல்லை. குறிப்பாக சொல்வது, பூடகமாக சொல்வது பல நூல்களில் உண்டு. நான் கீதையும் படித்திருக்கிறேன். கீதையும் சொல்கிறது. ஆனால் உரை விளக்கம் கொடுத்து காலத்திற்கு தேவையான அல்லது காலத்திற்கு தேவைப்படுவது போல உரை விளக்கம் கொடுத்து கீதையில் உள்ள செய்திகளை எல்லாம் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். திருவாசகத்துக்கு உரையெல்லாம் தேவையில்லை, எவருமே அதை விளக்க வேண்டாம். தமிழ் அறிந்தவர் படித்தால், திருவண்ட பகுதியை படித்தால் எவருடைய விளக்கமுமே இல்லாமல் இதுதான் அண்டம், அண்டம் இப்படித்தான் இருக்கிறது என்று நேரடியாக புரிந்து கொள்ள முடியும். அறிவியல், அண்ட பகுதியை பற்றிய அறிவியல் திருவண்ட பகுதியில் இருக்கிறது. உண்டை பகுதி, உண்டை என்ற சொல்லால் அண்டத்தை அழைக்கும் பொழுதே வேலை முடிந்தது, அவ்வளவுதான். இதுதான் அண்டத்தின் வடிவம். மறுப்பதற்கு யாராவது உண்டா? கோள வடிவம் முடிந்தது. இதுதான் அண்டத்துடைய அடிப்படையான வடிவம். ஒரு சொல், மொத்த கொள்கை, மொத்த கோட்பாடுகள், பல 100,000 கோடி ரூபாய் செலவு செய்து செய்யப்படும் ஆய்வுகள் அனைத்தையும் ஒரு சொல்லில் முடித்து வைத்தான். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் முடிந்தது. அண்ட பகுதி, அதன் உண்டை பிறக்கம், அளப்பெரும் தன்மை, இதுதான். இதை தாண்டி என்ன புதிதாக என்ன சொல்லிவிட்டார்கள்? அண்டத்தின் பகுதி என்று சொல்கிறான். அண்டம் அல்ல, அண்டத்தின் பகுதி. அண்டத்தின் ஒரு பகுதி உண்டை பிறக்கமாக இருக்கிறது, இன்னொரு பகுதி இருக்கிறது, அது உண்டை வடிவத்தில் இல்லை. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் 4 சொற்கள். 4 சொற்களில் அண்டத்தின் வடிவம் என்ன? அண்டம் முழுமைக்கும் ஒரு வடிவம் இல்லை, ஒரு பகுதி உண்டை வடிவத்தில் இருக்கிறது என்ற செய்திகள் இருக்கின்றன. இன்னும் நிறைய செய்திகள் இந்த 4 சொற்களில் உண்டு. நான் சுருக்கமாக கூறுகிறேன். இவ்வளவு செய்திகளையும் இந்த மொழியில் 4 சொற்களில் அடக்க முடியும். இந்த சொற்கள் தரும் பொருளை எவ்வளவு ஆய்வு செய்தாலும் எவரும் மறுக்க முடியாது. ஆய்வு செய்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். அதைத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அண்டம் பகுதி பகுதியாக இயங்குகிறது என்பதை நவீன அறிவியல் மறுக்கிறதா என்ன? பகுதி கோட்பாடு, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அல்லது குவாண்டம் பிசிக்ஸ் ஆகியவை எல்லாம் அண்டம் ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதை மறுக்கின்றனவா? இல்லை, இந்த கருத்தை நிலைநாட்டுகின்றன. அண்டத்தை ஒரு பொருள் அல்லது ஒற்றைத்தன்மை உள்ள பொருள் என்று உலகமே பார்த்து கொண்டிருந்த பொழுது இது ஒரு பகுதி என்று எவன் சொன்னவர் யார்? இவன் சொல்கிறான், அண்ட பகுதி, உண்டை பிறக்கம், அளப்பெரும் தன்மை, வளப்பெரும் காட்சி. அளப்பதற்கு அரும் தன்மை கொண்டது, அளக்க முடியாதது என்பது அதன் பொருள் அல்ல. அளக்க முடியும், ஆனால் அளப்பது அரிய செயல்.
அளப்பு அரும் தன்மை தானே தவிர அளக்க முடியாத தன்மை அல்ல. அரும் என்ற சொல்லுக்கு அரிய என்று பொருள் உண்டு, அறுத்தல் என்ற ஒரு பொருளும் உண்டு. இது அரிது. இந்த செயலை செய்வது வாய்ப்பற்றது, ஆனால் அளவில்லாதது கிடையாது. நண்பர்களே, அண்டம் அளவற்றதல்ல, அளவுடையது. அண்டத்திற்கு அளவு உண்டு, ஆகாயத்திற்கு எல்லை உண்டு. அதை அளப்பது அரிதானது. அளப்பு அரும் தன்மை, வளப்பெரும் காட்சி. வளப்பெரும் காட்சி என்று எவர் சொல்ல முடியும்? அந்த காட்சியை காணாதவர்கள் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி என்று சொல்ல முடியுமா? கண்டதால் சொன்னான். கண்டான், அவன் கண்டான். இதுதான் அண்டத்தின் வடிவம் என்று கண்டான். கோள்கள் எல்லாம் இப்படி இயங்குகின்றன என்று கண்டான். கண்ட பிறகு சொன்னான். அந்த தகுதியில் நின்று கொண்டுதான், அந்த திறனில் நின்று கொண்டுதான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி உண்மையுமாய் இன்மையுமாய் நீதான் வான், நீதான் மண், வழி ஒளி எல்லாம் நீதான் என்று சொல்லும் பொழுது வானாகி என்று ஏன் உரைக்க வேண்டும்? தொடக்கத்தில் ஆகாயம்தான் முதல் பூதம். ஆகாயமே முதல் பூதம். ஆகவே வானம்தான் முதல் அண்டத்திற்கு. ஆக வானாகி மண்ணாகி என்று சொல்ல வேண்டும். இலக்கணத்திற்காக எதை வேண்டுமானாலும் எழுதிவிட முடியாது. வழியாகி ஒளியாகி என்று சொன்னான். திருவாசகத்தில் தான் நான் ஒரு சொல்லாடலை விரும்பி விரும்பி கேட்பேன். கால், காலை, கால் தரும் ஊக்கத்தை என்று மாணிக்கவாசகர் சொல்வார். கால் என்று அவன் எதை குறிப்பிடுகிறான்? காற்றை குறிப்பிடுகிறான். வழி என்பது காற்றை குறிக்கும், உளவி என்பதும் காற்றை குறிக்கும், கால் என்பதும் காற்றை குறிக்கும். கால் என்று காற்றை குறிப்பிடுவதை உலகத்தின் இயற்கை அறியாமல் கால் என்று காற்றை குறிப்பிட முடியுமா? தமிழில் துணைக்கால் என்று ஒரு எழுத்து முறை உண்டு. க என்பது குறில், அதற்கு பக்கத்திலே துணைக்கால் போட்டால் அது கா. க என்ற குறில் விரிந்து செல்லாதது, அது குறில், குறுகிய கால ஒலி உடையது. அது நெடிலாகும் பொழுது நெடிது செல்லும். அதனால் தான் அது நெடில், நெடிது செல்லக்கூடியது. ஓர் எழுத்து குறுகிய காலத்திலிருந்து நெடிய காலத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு கால் வேண்டும், துணைக்கால் வேண்டும். அதனால்தான் அதற்கு பேர் கால். மனிதர்கள், பிற உயிரினங்கள் கால் எனும் ஒரு உறுப்பு வழியாகத்தான் நெடிது செல்ல முடியும். இல்லை என்றால் குறுகி மரத்தை போல் ஓரிடத்தில் இருக்க வேண்டும். கால் அழைத்து செல்வது, இட்டு செல்வது, கால வெளியில் அழைத்து செல்வது, பரவ செய்வது. காலத்திற்கும் காலுக்கும் தொடர்புண்டு. ஆகவேதான் குறில் நெடிலாகும் பொழுது கால் வருகிறது. குறில் நெடில் என்பவையெல்லாம் வெறும் உச்சரிப்பில் இருந்து உருவானவை அல்ல. தொல்காப்பிய இலக்கணம் தெளிவாகவே சொல்கிறது. கால எல்லை கண் இமைக்கும் பொழுதும் நொடிக்கும் பொழுதும் மாத்திரை, இது காலத்தை குறிப்பது என்று தெளிவாக சொல்கிறது. நாம சில நூல்களை போல் விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையெல்லாம் தமிழ் நூல்களுக்கு கிடையாது. தெளிவாக நேரடியாக கால முறைமை குறிப்பிடப்படுகிறது. ஆக குறில் நெடில் ஆகியவை காலத்தை பற்றிய சொற்கள். நெடில் ஆக வேண்டும் என்றால் ஒரு சில எழுத்துக்களுக்கு கால் வேண்டும். திருவாசகம் காற்றை கால் என்று சொல்கிறது. காற்றை கால் என்று சொல்லும் பொழுது காற்று நெடிது செல்வது, காலத்தில் பயணம் செய்வது காற்று. தான் மட்டும் பயணம் செய்தால் அது காற்று அல்ல, அது ஆகாயம். உடனிருக்கும் உள்ளிருக்கும் பொருட்களை எடுத்து செல்வது காற்று. காற்றுதான் பொருளை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்லும். மனிதர்கள் அசைவதற்கும் உறுப்புகள் அசைவதற்கும் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு இலை பறந்து செல்வதற்கும் கூட காற்று வேண்டும். காற்று இருந்தால்தான் ஓர் உருவம் நெடிதான காலத்தை பெறும், இல்லை என்றால் குறுகிய காலத்தை பெறும்.
உருகி அழிந்து சிதைந்து போகும். காற்று இல்லை என்றால் அது நெடிய நிலையை அடையாது. இவ்வளவு விளக்கமும் இல்லாமல் காற்றை கால் என்று அழைக்க முடியாது. காற்றை கால் என்று அழைக்க வேண்டும் என்றால் இவ்வளவு விளக்கம் இருக்க வேண்டும். இவ்வளவு விளக்கம் இருந்ததால் தான் அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. பெயர் வைப்பது, வழி என்று பெயர் வைப்பது, கால் என்று பெயர் வைப்பது, வெளி என்று பெயர் வைப்பதெல்லாம் தமிழை பொறுத்தவரை ஆழ்ந்த பொருள் செறிவும் உணர்தல் திறனும் இருந்தால் மட்டும்தான் ஒரு சொல்லை புழக்கத்தில் கொண்டு வர முடியும். வெளி என்பது ஏன் வெளி என்று சொல்ல வேண்டும்? ஆகாயத்தை அல்லது வானத்தை ஏன் வெளி என்று சொல்ல வேண்டும்? எது முதலாக வெளிப்படுகிறதோ அது வெளி, அதுதான் வெளி. அது எங்கிருந்து வெளிப்படுகிறது? உணர்வில் இருந்து வெளிப்படுகிறது, மூலத்திலிருந்து வெளிப்படுகிறது. வெளிப்படுவது வெளி. உயிரினங்களுக்கு வெளியே இருப்பதும் வெளி. ஆகவேதான் அது வெளி. போகிற போக்கில் வெளி என்ற ஒரு சொல்லை பல பேர் உட்கார்ந்து சீட்டு குலுக்கி போட்டெல்லாம் ஒரு சொல்லை இங்கு உருவாக்கவில்லை. ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் உண்டு. சொற்களின் பொருள் அறிந்து கொண்டு பாடல் எழுதுவது புலவர் வழக்கம். அதுதான் அவர்களுடைய அடிப்படை தகுதி. அதற்காகத்தான் சங்கம் என்று ஒரு அமைப்பு இருந்தது, தமிழ் கழகங்கள் இருந்தன. ஆனால் இந்த திருவாசகத்தை முறைப்படுத்தியவனும் எவனும் கிடையாது, அதை ஏற்றவனும் எவனும் கிடையாது, திருத்தியவனும் எவனும் கிடையாது. அவன் உணர்ந்தான், பாடினான், அவ்வளவுதான். அதை உலகமே பாடிக்கொண்டிருக்கிறது. அவன் ஒரு சொல்லை அங்கே பதிவு செய்தால் அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம், அதை நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். அவன் அடங்காதவன் என்பதற்கு இன்னொரு சான்றும் உண்டு. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்று சிவனை வாழ்த்தியவன். நீ வாழ வேண்டும். தமிழ் மரபில் ஒரு சிலர் இறைவனை வாழ்த்துபவர்கள். ஏற்கனவே பாரதியார் வாழ்த்தி இருக்கிறார், தெய்வங்கள் எல்லாம் வாழ்க என்று சொல்வார். இறைவனோடு உறவாடுபவர்கள் தான் இறைவனை வாழ்த்த முடியும். இல்லை என்றால் பிச்சை எடுத்துக்கொண்டு தான் இருக்க வேண்டும். எனக்கு அது கொடு, எனக்கு இதை கொடு என்று பிச்சை எடுத்துக்கொண்டும் பிறர் செய்வதை பார்த்து போல செய்து கொண்டும் இருப்பவர்களுக்கு இறைவனோடு உறவு கிடையாது. இறையோடு உறவாடுபவர்கள் இறைவனை வாழ்த்து பாடல் என்றால் என்ன? போற்றுதல் வேறு, வாழ்த்துதல் வேறு. சிவபுராணம் இறைவனை வாழ்த்துகிறது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்று வாழ்த்துகிறது. அதன் பிறகுதான் போற்றி திரு அகவல், போற்றி. அதன் பிறகுதான் கீர்த்தி திரு அகவல். கீர்த்தி என்பது புகழ். மூன்றாக பிரிக்கிறான். பொத்தாம் பொதுவாக வாழ்த்து சொல்வது வேறு. அந்த வாழ்த்தை அவன் 3 நிலைகளாக வைத்திருக்கிறான். நீ நன்றாக வாழ வேண்டும் என்று இறைவனை வாழ்த்திவிட்டு அதன் பிறகு போற்றி. எதற்கு போற்றுகிறான்? போற்றி திரு அகவலை புரிந்து கொண்டு படிக்க முற்படுங்கள். போற்றி திருவகவலை இறை வழிக்கு செல்ல விரும்புவோர், இறை உணர்தல் என்றால் என்ன என்றெல்லாம் கேட்போர் போற்றி திரு அகவலை புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் என்ற வாசகங்கள் தொடங்கும் இடம். யானை முதலா எறும்பு ஈராய். யானை முதல் எறும்பு வரை, பெரிய உருவம் முதல் எறும்பாகிய சிறிய உருவம் வரை, ஊனமில் யோனியின், ஊனம் இல்லாத யோனி, பிறப்புறுப்பு யோனியின் உள்வினை பிழைத்தும் என்று தன்னுடைய பிறவியை பற்றி பாடுகிறார். மனித பிறவி பெரிய உடல் கொண்ட உயிரினத்திலிருந்து சிறு உடல் கொண்ட உயிரினம் வரை பிறவி எடுக்கிறது. ஊனம் இல்லாத யோனி. யோனியில் ஊனம் இருந்தால் பிறவி தடைபடும். பிறவி தடைப்பட்டால் அங்கேயே சுழன்று கொண்டிருக்க வேண்டும். ஊனமில் யோனியிலெல்லாம் பிறந்து ஒரு மனித பிறவி எடுக்கும் நிலையை படிநிலையாக எழுதிவிட்டு, இப்படியெல்லாம் என்னை அந்த பிறவியில் தப்ப செய்தாய், பிறகு அடுத்த பிறவியில் தப்ப செய்தாய், அதற்காக போற்றி. எதற்காக போற்றுகிறார் என்றால், பிறவி எடுக்க வைத்தாயே,
உன்னை போற்றுகிறேன். நான் பிறவி எடுக்கவில்லை என்றால் எறும்பாகவோ யானையாகவோ அல்லது பறவையாகவோ புல்லாகவோ பூண்டாகவோ தேங்கி இருப்பேன். மனித பிறவி எடுத்ததால் தானே உன்னை உணர்ந்தேன். ஆகவே உன்னை போற்றுகிறேன் என்பதுதான் போற்றி திரு அகவலுடைய சாரம். அந்த திரு அகவலில்தான் ஒருமதி தாண்டின் இருமதி இருமையில் பிழைத்தும் என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன் உரையில். கரு கொள்ளும் பொழுது முதல் மாதத்தில் தாண்டிக்காய் அளவிற்கு கரு வளர்ச்சி அடையும் என்று அவ்வளவுதான். ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் ஒரு சில சொற்கள் முடிந்தது. கரு இந்த அளவில் தான் இருக்கும், இந்த வடிவில் தான் இருக்கும் என்பதை இவர்கள் கண்டுபிடிக்கும் முறைக்கு இவர்கள் பேசும் பேச்சு, எழுதும் எழுத்துக்கள், அதற்கு வாரி இறைக்கும் பணம் எல்லாம் மாணிக்கவாசனுடைய கால் தூசுக்கு சமம் அல்ல. உண்மையிலே கால் தூசு அதனினும் மதிப்பானது. ஒவ்வொரு மாதமும் கருவில் ஒரு குழந்தை எதை சந்திக்கிறது? எதை சந்திக்கிறது? புறத்தே ஒரு குழந்தை எவற்றையெல்லாம் சந்திக்கிறது என்பதை 10 திங்களுக்குமே பதிவு செய்து, அப்படியெல்லாம் இவ்வளவு இன்னல்களை எல்லாம் தாண்டி நான் பிறவி எடுத்து வந்தேன். அதற்காக இப்படி பிறக்க வைத்தாய் அல்லவா, அதற்காக உன்னை போற்றுகிறேன். அதன் பிறகு நாத்திகவாதம், அறுவகை சமயங்கள் ஆகியவற்றையெல்லாம் கடந்து வர செய்தாயே. அந்த அறுவகை சமயங்களுக்குள் என்னை அடக்கவில்லை, நாத்திகனாக என்னை நீ அடக்கிவிடவில்லை, அங்கிருந்து என்னை கடக்க செய்தாயே, அதற்காக உன்னை போற்றுகிறேன். மனிதனாக பிறவி எடுத்தால் மட்டும் போதாது, உன்னை உணர வேண்டும் அல்லவா? உன்னை உணர வேண்டும் என்றால் சமயவாதங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு உள்வாங்கிவிட்டு இவையெல்லாம் உண்மை அல்ல என்ற நிலைக்கு வர வேண்டும். அது என்னுடைய முயற்சியால் ஆவதல்ல, உன் அருளால் ஆனது. ஆகவே உன்னை போற்றுகிறேன். உன்னுடைய அருள் பெற்ற பிறகு எனக்கு என்ன நடந்தது? 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. இறையருள் எனும் எல்லையை தொடுபவர்களில் பெரும்பகுதியினர் அல்லது மிக பெரும்பகுதியினர் சிக்கி சின்னாபின்னமாகி சூழலை சிதைக்கும் இடம் இதுதான். இறை உணர்தல் எனும் எல்லையை தொடும் பொழுது இதுதான் உலகம் என்று அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். எனக்கு காட்சி கிடைத்து விட்டது என்று மமதை கொள்வார்கள். நானும் உணர்ந்து கொள்கிறேன் என்று நினைப்பார்கள். அவ்வளவுதான், எனக்கு இறை அருள் கிடைத்து விட்டது என்று நினைப்பார்கள். 6 கோடி மாயா சக்திகள் அவர்களை பிடித்து ஆட்டும். நீ பெரிய மனிதன் என்று சொல்லும், உன்னிடம் ஆற்றல் இருக்கிறது என்று சொல்லும், நீ தொட்டாலே குணமாகி விடுகிறார்கள், அவர்களை விட நீ மேலானவன் என்று சொல்லும், நீ பேசினாலே பிறர் அதை அருள்வாக்காக கருதுகிறார்கள், நீ பெரியவன் என்று சொல்லும், உனக்கு எதிர்காலத்தை கணிக்க தெரிகிறது, நீ மேதாவி என்று சொல்லும், நீ எது செய்தாலுமே அது புனிதம் என்று சொல்லும். 6 கோடி மாயா சக்தி பிடித்து ஆட்டும். இறை உணர்தலின் எல்லையை தொடுவது ஒரு பெரிய செயலே அல்ல. யார் வேண்டுமானாலும் அந்த எல்லையை தொட்டுவிட முடியும். ஒரு சில நொடிகளில் அந்த எல்லையை தொட முடியும். சில பயிற்சிகள் செய்து தொட முடியும். சில பயிற்சிகளை தொடர்ந்து செய்தால் தொட முடியும். அப்படி தொட்டவர்கள் தான் 6 கோடி மாயா சக்திகளுடைய பிடிக்கு ஆட்படுபவர்கள். அந்த பிடிக்கு ஆட்படுபவர்கள் தான் தன்னையே கடவுள் என்று கூறிக்கொள்பவர்கள், அல்லது நான் தான் கடவுளை முற்றும் உணர்ந்தவன், நான் தான் அனைவருக்கும் குரு என்று சொல்லிக் கொள்பவர்கள். இது காலகாலமாக இந்த தளத்தில் நிகழும் ஒரு கொடுஞ்செயல். இதிலிருந்து தப்புவது அரிதினும் அரிது, கடிதினும் கடிது. ஆனால் இவன் அடங்காதவன் என்பதால் இவன் அதிலிருந்தும் தப்பினான். வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. அந்த மாயைகளிலிருந்தும் நீ என்னை விடுவித்தாய் என்பதுதான் போற்றி திரு அகவல். தன்முனைப்பு இல்லாத ஒரு மனிதன், இறை உணர்ந்த பிறகும் தன்முனைப்பு இல்லாத மனிதன்
தன்னுடைய இறுதி நொடி வரை இறையின் பிள்ளையாக இருந்து மறைந்து போவான். நான் செய்தேன், என்னால் இது நடந்தது, எனக்குத்தான் இறையருள் இருக்கிறது என்பவையெல்லாம் தன்முனைப்பு சிந்தனை கருத்துக்கள். இந்த தன்முனைப்பை விளக்குவோர் மிக குறைவு. ஏனென்றால் இந்த தன்முனைப்பு ஏராளமான வசதி வாய்ப்புகளுக்கு வழியமைத்து கொடுக்கும், பெருமை தேடி தரும், பணத்தை வாரி கொண்டு வந்து காலடியில் கொட்டும். ஆணாக இருந்தால் பெண்களையும், பெண்ணாக இருந்தால் ஆண்களையும் கொண்டு வந்து குவித்து கொடுக்கும். எது கேட்டாலும் கிடைக்கும். மனிதர்கள் அடிமையாகி பணியாற்றுவார்கள். ஒரு சிலருடைய உடல் நோய்களை நீக்கிவிட்டால் போதும். ஒரு சில மறை செய்திகளை தெரிந்தோ தெரியாமலோ தெரிந்தது போல் சொன்னால் போதும். மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக குவிந்து விடுவார்கள். இவர்தான் ஞானி என்பார்கள், இவர்தான் இறை உணர்ந்தவர் என்பார்கள். இவரை தவிர வேறு எவருமே கடவுள் இல்லை என்பார்கள். இவர்தான் இந்த உலகத்தையே காப்பாற்றுகிறார் என்று ஒரு சில சாமியார்களை இப்பொழுது வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அந்த அடிமை கூட்டம் 6 கோடி மாயா சக்திகளுடைய லீலைகளுக்கு வேறு வேறு லீலைகள் தொடங்கின என்ற ஆட்படுதலுக்கு அடிபணிந்த கூட்டம். அது அப்படித்தான் இருக்கும். ஆனால் அவற்றிலிருந்து விடுபடும் அடங்காதவர்கள் பரதேசிகளாகத்தான் தெரிவார்கள். உண்மையாகவே இறை உணர்ந்தவர்களுக்கு மாயை என்றால் என்ன என்று தெரியும். இந்த பாராட்ட சொற்களுடைய பொருள் என்ன என்று தெரியும். இந்த சொல் எப்பொழுது எப்படி மாறும் என்று தெரியும். இந்த பணம் என்ன என்று தெரியும். அதிகாரம் என்றால் என்ன என்று தெரியும். ஆனால் மிக பெரும் பகுதியினருக்கு அது தெரியாது. நான் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று தன்னை உயர்த்தி கொள்வதாக நினைத்து தாழ்த்தி கொள்வார்கள். மாணிக்க வாசகன் அதை குறிப்பிடுகிறான். எவ்வளவு நுட்பமானவன்! தெய்வம் என்றதோர் சித்தம் உண்டாகிய பின்னர் இவையெல்லாம் நடந்தன என்று சொல்லி, அதிலிருந்து என்னை விடுவித்தாய், உன்னை போற்றுகிறேன் என்பதுதான் போற்றி திரு அகவலுடைய சாரம். கீர்த்தி திரு அகவல் என்பது தனக்கு தொடர்பில்லாமல், மாணிக்க வாசகன் என்ற இந்த மனிதனுக்கு தொடர்பே இல்லாமல் இறைவனும் இறைவியும் செய்த செயல்களை பற்றிய பாடல்கள், வரலாறு. அது கீர்த்தி திரு அகவல், அவருடைய புகழ், இறைவனுடைய புகழ். போற்றி திரு அகவல் தன்னுடைய வாழ்க்கையில் இறைவன் செய்த செயல்கள். சிவபுராணம் சிவன் என்றால் யார், இறைவன் என்றால் யார் என்பதை தான் உணர்ந்த வகையில் உரைத்து, அப்படிப்பட்ட இறைவன் வாழ வேண்டும், வாழ்க என்ற வாழ்த்து. இந்த 3 வேறு வேறு 3 நிலைகளிலிருந்து 3 தளங்களிலிருந்து இறைவனை பார்த்த பதிகம் இன்னும் இருக்கிறது. திருவாசகத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் நான் சற்றும் எதிர்பாராத ஒரு ஒப்புமை இருந்திருக்கிறது. அது எனக்கு தெரியாது. செம்மை நலம் என்ற பெயரில் நிகழ்வுகளை நான் நடத்த தொடங்கிய காலத்தில் செம்மை நலம் என்ற சொல் திருவாசகத்தில் இருக்கிறது என்று ஒருவர் குறிப்பிட்டார். எனக்கு அப்பொழுது திருவாசகம்லாம் தெரியாது. திருவாசகத்தை நான் அப்பொழுது படித்ததே கிடையாது, புரட்டி கூட பார்க்க மாட்டேன். நான் உணர்ந்த பிறகுதான் செம்மை நலம் என்ற நிகழ்வுகளை நிகழ்த்த தொடங்கினேன். ஆனாலும் திருவாசகத்தை நான் படித்தேன். நான் இப்பொழுது கூட படிக்கவில்லை. இனி படிப்பேனா என்றால் இனியும் அப்படிலாம் உட்கார்ந்து படிக்க மாட்டேன். ஏனென்றால் அதை ஏற்கனவே குறிப்பிட்டவாறு அது ஒரு பதிகம் படித்தாலே அது பிடித்து ஆட்டி கொண்டு இருக்கும், வேறு எதுவுமே செய்ய முடியாது. அப்படி ஒரு பிடித்தாட்டும் சக்தி கொண்டது. அப்படி ஒரு சக்திக்குள் என்னை பிடிகொடுப்பது என்னுடைய இயல்புக்கு ஒத்து வராதது. ஆகவே அவ்வப்பொழுது ஒரு உள்ளே செல்வதும் விரைந்து வெளியேறி விடுவதுமாக நான் இருக்கிறேன். என்னுடைய இந்த பயணத்தில், இறை உணர்வு பயணத்தில் செம்மை நலம் என்று பெயரிட்ட பொழுது எனக்கு திருவாசகத்தில் இப்படி ஒரு சொல்லியிருப்பதெல்லாம் தெரியாது. ஆனால் செம்மை நலம் என்று தான் நான் பெயரிட்டேன். நான் எதற்காக பெயரிட்டேன் என்றால், செம்மை என்று பெயர் வைத்திருக்கிறோம், நலம் இங்கு வந்தால் நலமடைவார்கள் என்பதற்காக, அவ்வளவுதான் நமக்கு தெரிந்தது.
செம்மை நலம். செம்மை என்று எப்படி பெயரிட்டீர்கள் என்று கேட்டார்கள். ஏனென்றால் செம்மை என்ற சொல் திருவாசகத்தில் இருக்கிறது, செம்மை என்று தனியாகவே இருக்கிறது. அது மட்டுமல்ல, செம்மை என்ற சொல்லுக்கே சிவன் என்றுதான் பொருள். சிவனைத்தான் செம்மை என்று சொல்வார்கள், சிவம் தான் செம்மை என்று சொல்வார்கள். இது தெரிந்துதான் வைத்தீர்களா என்று கேட்டார்கள். செம்மை என்று நான் பெயர் வைத்த பொழுதெல்லாம் நான் தீவிரமான நாத்திகன், தீவிரமான பகுத்தறிவாளன். நான் ஏன் செம்மை என்று பெயர் வைத்தேன் என்றால், செந்தமிழனை செம்மை கூட்டல் தமிழன் என்னுடைய பெயர், செம்மை தமிழன் செந்தமிழன், ஆகவே செம்மை என்று இவ்வளவுதான் எனக்கு தெரிந்தது. இப்படி ஒரு குப்பையான காரணத்தை வைத்துதான் செம்மை என்று 2004 செம்மை வெளியீட்டகம் என்று பெயர் வைத்தவன். எனக்கு செம்மை என்றால் என்ன பொருள் என்றே தெரியாது. செம்மை தமிழன் என்றால் என்ன என்று கேட்டால் நேர்த்தியான தமிழன் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அவ்வளவுதான். செம்மையாக செய்கிறீர்கள் என்றால் நேர்த்தியாக செய்கிறீர்கள் என்று பொருள் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் செம்மை என்றால் பழமையினும் பழமையானது, தொன்மையினும் தொன்மையானது. செம்படவர் என்று ஒரு பிரிவு உண்டு. செம்படவர் என்றால் பரதவர், மீன்பிடி குலத்தவருள் ஒருவர். செம்படவர் என்றால் தொன்மையான பரதவர், அவர்தான் செம்படவர். செம் என்ற சொல்லே பழமை, பழமையினும் பழமை என்ற பொருள் கொண்ட மூலச்சொல். செம்மை என்பது தொன்மையினும் தொன்மையான சிவத்தை குறிப்பது. செம்மை என்றாலே சிவம்தான் என்பது தமிழில் இருக்கிறது, அது எனக்கு தெரியாது. செம்மை நலம் அறியாத சிதறருடும் திரிவேனை என்று அச்சோப்பதிகத்தை பாடினார். அச்சோப்பதிகம் மாணிக்கவாசகனுடைய உச்சகட்டமான அடங்காத்தன்மை அச்சோப்பதிகத்தில் இருக்கு. அச்சோ என்று பழிக்கிறான். அச்சோ உனக்கு இப்படி ஆகிவிட்டதா, ஐயையோ உனக்கு இப்படி ஆகிவிட்டதா என்பதுடைய தமிழ் சொல் அச்சோ. யாரை பழிக்கிறான்? இறையை உணராமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் பழித்து விட்டு பதிகத்தையும் திருவாசகத்தையும் முடித்து விட்டான். நீ விளங்கப் போவதில்லை, நீ விளங்கவில்லை, உன்னை பார்த்து பரிதாபப்படுவதை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது, இப்படியே இரு என்று பதிகம் முடிந்தது. செம்மை நலம் அறியாத சிதறரோடும் திரிவேனை என்று செம்மை நலம் என்று அவன் எதை சொல்கிறான் என்றால், சிவனையே பற்றுக்கோளாக கொண்டு அவன் காட்டும் நெறிமுறைகளை மட்டுமே வாழ்க்கையாகவும் கொள்கையாகவும் கொண்டு வாழ்வதுதான் செம்மை நலம். அதை அறியாதவர்களோடு இவ்வளவு காலம் நான் வாழ்ந்திருக்கிறேனே, ஐயோ என்று சொல்கிறான். நான் நன்றாக வாழ்ந்து விட்டேன், இறைவன் என்னை தேற்றி விட்டான், அவன் எனது பிறவியை அறுத்து விட்டான், என்னை வாரி அணைத்துக் கொண்டான், எனக்கு உணர்த்தினான், நான் உணர்ந்தவற்றையெல்லாம் பதிவு செய்து விட்டேன். இந்த பதிவுகளை கேட்டு மனிதர்கள், சமூக உறுப்பினர்கள் செம்மை நலத்துடன் வாழ வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் அவர்கள் இதை கேட்பாரில்லை. இப்படி அலைபாய்ந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள், அகந்தை கொண்டு அலைகிறார்கள், மயக்கங்களுக்கு ஆட்படுகிறார்கள். நல்ல வேளை, இறைவா இந்த கூட்டத்திலிருந்து என்னை காப்பாற்றினாய். அவர்களை பார்த்து நான் சொல்லும் வார்த்தை அச்சோ. அச்சோ இப்படி கிடைக்கிறாயே, இறைவன் என்னை காப்பாற்றி விட்டான் என்று அச்சோ பதிகத்தை பாடுகிறான். அதோடு நமக்கு கிடைத்த திருவாசகம் அதோடு முடிகிறது. இறைவனை வாழ்த்துதலில் தொடங்கி மனிதர்களை பார்த்து, நீ இப்படி விளங்காமல் போய்விட்டாயே, நீ இப்படி போனாலும் இறைவன் இந்த கூட்டத்திலிருந்து என்னை தேற்றினானே என்று இறைவனுக்கு நன்றி சொல்லி மனிதர்களை பார்த்து வருந்தி ஒரு வகையில் எள்ளி நகையாடி தன்னுடைய பதிகங்களை முடித்தவன். வருத்தம் இருக்கிறது, சமூகம் திருந்தவில்லை, நெறிப்படவில்லை என்று வருத்தம் இருக்கிறது. ஆனால் அந்த வருத்தத்தோடு அவன் கிளம்பவில்லை. வருத்தத்தோடு புறப்படுபவன் எப்படி உணர்ந்தவனாக இருப்பான்? சொல்ல வேண்டியவற்றை சொல்லிவிட்டேன், இதற்கு பிறகு முடிவெடுக்க வேண்டியது அவரவர் பொறுப்பு.
ஆனால் நீங்கள் இருக்கும் நிலை வருந்துதற்குரியது என்பதை மட்டும் சொல்கிறேன் என்று பாடலை எழுதிவிட்டு, இந்த பாடல்களுக்கெல்லாம் நான் ஒன்று விளக்கமும் சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறான் என்றால் அவன் எப்படிப்பட்ட ஒரு அடங்காதவன். இதற்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டும் அல்லவா? ஆனால் விளக்கம் சொல்ல மறுத்து விட்டான். எதுவாக இருந்தாலும் உள்ளே இருப்பவனிடம் கேட்டுக்கொள் என்று கை காட்டி விட்டு போய்விட்டான். அவன் விளக்கம் சொல்லவில்லை. மாணிக்க வாசகருடைய கருத்துகள் ஒரு சிந்தனை பள்ளியாக வளர்ச்சி அடையவில்லை. திருநாவுக்கரசருடைய கருத்துகள் ஒரு சிந்தனை பள்ளி. திருஞான சம்பந்தருடைய காலத்திலிருந்து இன்றைக்கும் இருக்கும் ஆதீனங்கள் உண்டு. அது ஒரு சிந்தனை பள்ளி. அதற்கென்று சொத்துக்கள் உண்டு. அங்கு மாணவர்கள் பயில இப்பொழுது இருப்பவர்களை எல்லாம் நினைத்து கொண்டு அவர்களை பற்றி இழிவாக மதிப்பிட்டு விடாதீர்கள் தயவுசெய்து. அவர்கள் காலத்தில் மக்கள் கொடுத்த பொருளை எல்லாம் அறக்கட்டளையாக்கி தங்களுடைய பாடல்களிலும் மூத்தோர் பாடல்களிலும் உள்ள மறைபொருள்களை எல்லாம் பாடம் நடத்தி மாணவர்களை உருவாக்கி சமூகத்தில் தொண்டு செய்தவர்கள் அவர்கள். அப்படி ஒரு சிந்தனை பள்ளி, சமூக செயல்பாடு பிறருக்கு உண்டு. அந்த தொடர்ச்சி இன்றும் உண்டு. இவனுக்கு எதுவுமே கிடையாது, முதலும் கிடையாது. இவன் என்ன பெயர், இவனுடைய பெற்றோர் யாவர், முழு விவரம் தெரியாது. அருவுருவம் தான். இப்படி ஒருவன் பிறக்கவில்லை என்று சொல்ல முடியாது. இந்த ஊரில் பிறந்தான் என்று தெரியும், ஆனால் அவனுடைய பெயர் தெரியாது. அது அருவுருவம். இவனுக்கு அப்படி ஒரு தொடக்கமும் தெளிவாக இல்லை, இவனுக்கு ஒரு முடிவும் தெளிவாக இல்லை இவன். ஆனால் எந்த தொண்டுமே செய்யாதவனா? இவன் எந்த தொண்டும் செய்யாதவன் என்றால் ஒரு கருத்துக்குள் அடங்குவான். இவன் அதற்கும் அடங்க மாட்டான். இவன் ஏராளமான தொண்டு செய்தவன். ஒரு அரசன், பாண்டிய மன்னன் பொற்காசுகளை கொடுத்து குதிரை வாங்கி வா என்று அனுப்பினால் என்ன செய்ய வேண்டும்? அந்த வேலை செய்வேன் அல்லது செய்ய மாட்டேன் என்று சொல்ல வேண்டும். அந்த பொற்காசுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் கோயில் கட்டுபவனை என்ன செய்வது? அனுப்புபவன் ஒரு செல்வந்தன் அல்ல, அரசன், படை வைத்திருப்பவன். இவனிடம் எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாதவன் அரசனை எதிர்க்க முடியுமா? அது எப்படி எதிர்க்கிறான்? ஒரு பெரிய பொருள், பெரும் பொருள், மிகப்பெரிய செல்வம், அவ்வளவு செல்வத்தையும் ஒரு பைசா, ஒரு நாணயம் மீதம் இல்லாமல் மக்கள் பணிக்கு செலவிட்டு அரசனை எதிர்க்கிறான் என்றால் ஒன்று அவனிடம் வலிமை இருக்க வேண்டும், இல்லை என்றால் எளிமையோ பணிவோ இருக்க வேண்டும். வலிமையும் கிடையாது, எளிமையும் கிடையாது, பணிவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இருப்பதெல்லாம் அடங்காத்தனம் மட்டுமே. இதை வைத்துக்கொண்டு திருப்பெருந்துறையில் ஒரு கோயில் கட்டி இருக்கிறான். இன்றைக்கு போய் பாருங்கள் அந்த திருப்பெருந்துறை கோயிலை. என்ன அழகு, என்ன வடிவ நேர்த்தி, எவ்வளவு நுட்பம், சிற்ப வேலைப்பாடுகள் என்ன, சுதை சிற்பங்கள் என்ன, கல்லால் செய்த சிற்பங்கள் அல்ல, சுதை சிற்பங்கள், சுண்ணாம்பும் மணலும் கலந்து செய்யப்பட்ட சிற்பங்கள். 1500 அல்லது குறைந்தபட்சம் 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. நான் வணங்கும் பெருவுடையார் ஆலயத்தினும் காலத்தால் முற்பட்டது. அந்த கோயிலை கட்டியவன் இந்த மாணிக்க வாசகன். ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்றால் அதற்கு எத்தனை ஆயிரம் மனிதர்கள் ஓரிடத்தில் கூட வேண்டும், எவ்வளவு தச்சர்கள், சிற்பிகள், பிற பணியாளர்கள், கலைஞர்கள் இருக்க வேண்டும், எவ்வளவு பேருக்கு ஊதியம் வழங்க வேண்டும், உணவு வழங்க வேண்டும், குடியிருப்புகளை கட்டித்தர வேண்டும். இவ்வளவையும் அவன் திருப்பெருந்துறையில் செய்கிறான். திருப்பெருந்துறையில் இருந்து மதுரை அவ்வளவு தொலைவான ஊர் அல்ல. திருப்பெருந்துறை என்பது புதுக்கோட்டையில் இருக்கிறது, புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிறது. அதற்கு மிக அருகில் மதுரை இருக்கிறது. மதுரையில் மன்னன் இருக்கிறான், அவனிடம் படை இருக்கிறது. இவன் திருப்பெருந்துறையில் மன்னனிடமிருந்து வாங்கி வந்த பொற்காசுகளை வைத்து கோயில் கட்டுகிறான் என்றால் இவனை இறைவனை தவிர காப்பாற்றுவதற்கு யாராவது உண்டா? ஒருவேளை மன்னர் படையெடுத்து வந்தால் எதிர்த்து போரிடுவதற்கென்று காவலாட்கள் இருந்தார்களா? ஒன்றுமே கிடையாது. பரதேசி என்பதால் தான் அவனை கட்டி வைத்து பாண்டிய மன்னன் அடிக்கும் பொழுது சிவனே சிவனே என்று அலறிக் கொண்டிருந்தான். காப்பாற்றுவதற்கு ஒரு மனிதர் கிடையாது. அறுபத்தி மூவரில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரலாறு உண்டு, சிறப்புகள் உண்டு.
ஆனால் மனதளவில் நான் உறவாடுவது இவனோடு தான் என்று நான் இவனோடு மட்டுமல்ல, இவனோடு மிக நெருக்கமாக உறவாடுகிறேன் என்று சொன்னது இந்த அடங்காத்தன்மையினால் தான். இதை எவன் செய்ய முடியும்? கட்டி வைத்து அடிக்கிறான் பாண்டிய மன்னன். கொடுப்பதற்கு ஏது பொருள்? எல்லாம் கோயில் கட்டி கூட முடித்திருக்க முடியாது, அது பாதி வேலையில் இருந்திருக்க வேண்டும். அப்பொழுதே கைது செய்து அடித்திருக்கிறான். அவ்வளவு துன்பங்களையும் பொறுத்து கொண்டு மீண்டும் போய் அந்த கோயிலை கட்டி முடித்திருக்கிறான் என்றால் இவனை காப்பாற்றுவதற்கு மனிதருள் எவர் இருந்திருக்க முடியும்? அந்த பாண்டிய மன்னன் எப்படிப்பட்டவன்? அவன் மனம் திருந்தியவனா? இல்லை. வைகை ஆற்றில் வெள்ளம் வரும் பொழுது வெள்ளத்தை அடைப்பதற்காக வீட்டுக்கு ஒருவர் செல்ல வேண்டும் என்று வழக்கம், அது ஒரு வழக்கம். ஆனால் ஒரு மூதாட்டி, வீட்டில் ஆண்கள் இல்லை, உழைப்பதற்கான பெண்களும் இல்லை, ஒரு மூதாட்டி தான் இருக்கிறாள். வயதானாலும் பொருட்டல்ல, கிழவியானாலும் பொருட்டல்ல, நீயும் மண் சுமக்க வேண்டும் என்று கிழவியை துன்புறுத்திய வீரர்களை, சேவகர்களை வைத்திருக்கும் மன்னன், இவ்வளவு கொடுங்கோன்மையான மன்னன், அவனிடம்தான் இவன் பொற்காசுகளை எல்லாம் எடுத்தவன். அப்படி அந்த மூதாட்டி துன்பத்தில் இருக்கும் பொழுது இறைவனே ஒரு இளைஞனாக வடிவம் எடுத்து வந்து மூதாட்டிக்கு பதிலாக அந்த குடும்பத்தில் ஒருவன், இந்த கிழவியின் குடும்பத்தைச் சேர்ந்தவன் நான் என்று தன்னை யாருமற்ற ஒரு ஏதிலியின், ஒரு கிழவியின் வீட்டு பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு சிவனே வந்து மண் சுமந்தான் என்பது திருவாசகத்திலேயே பதிவு செய்யப்பட்ட பதிவு. அப்படி அவன் பாடலும் ஆடலுமாக அரவணைக்கப்பட்டவனே அடங்காதவன் என்னும் பொழுது அரவணைத்தவன் மட்டும் என்ன அடங்குபவனாக இருக்க போகிறான்? வைகை ஆற்று வெள்ளத்தை அணைக்கும் பொழுது பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் மண்ணை சுமந்து செல்லும் ஒரு இளைஞனை பார்த்து கோபம் வரும் காவலர்கள் அவனையும் கட்டி வைத்து சவுக்கால் அடிக்கிறார்கள். அந்த சவுக்கடி அனைவர் மீதும் பட்டது என்பது செய்தி. இவையெல்லாம் ஒரு கதையாக இருக்கட்டும், கதை என்றே கூட கருதி கொள்ளலாம். ஆனால் செய்தி என்ன? இறைவன் எளியோருக்கு எளியோன், எளியோருக்கு எளியோன். முயற்சிகளால் உன்னை அடைந்து விடலாம் என்று நினைப்பவருக்கு நீ தொலைவினும் தொலைவானவன், சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க என்று மாணிக்கவாசகன் தான் சொன்னான். அவனால் தான் சொல்ல முடியும். சித்த நிலை அடைந்து விட்டால் இறைவனை உணர்ந்து விடலாம் என்று ஒரு கருத்து உண்டு. ஆனால் திருவாசகம் சொல்கிறது சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க. சித்தம் கூட அவனை அடைந்து விட முடியாது. இத்தந்திரத்தால் காண்போம் என்போருக்கு அத்தந்திரத்தால் மறைத்தும். அவன் எவற்றாலெல்லாம் தன்னை மறைத்துக் கொள்கிறான்? இறைவன் தன்னை முயற்சி செய்பவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வான். எப்படி மறைத்துக் கொள்வான் என்று ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. அவற்றில் எனக்கு நினைவில் இருக்கும் ஒரு மறைப்பு, அல்லது எனக்கு மிகவும் பிடித்த, இந்த சமூகத்தில் உள்ள நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு இது வேண்டும் என்று நான் அடிக்கடி நினைக்கும் ஒரு மறைப்பு, இத்தந்திரத்தால் காண்போம் என்போருக்கு சில தந்திரங்களை செய்து உன்னை கண்டுவிடலாம். தந்திரம் என்பது என்ன? கண்ணை மூடிக்கொண்டு இருப்பது, காலை எங்காவது வைப்பது, கையை எங்க எப்படியாவது வைத்திருப்பது, இதெல்லாம் தந்திரம். இப்படிலாம் செய்து தந்திரம் செய்து உன்னை கண்டுவிடலாம் என்று நினைப்போருக்கு உன்னை நீ மறைத்துக் கொள்கிறாய். எப்படி மறைக்கிறாய்? அத்தந்திரத்தால் மறைத்தும். அதுதான் சிறப்பு. தந்திரத்தால் மறைப்பது என்றால் என்ன? கண்ணால் பார்த்து விடலாம் என்று நினைக்கும் பொழுது கண்ணே மறைப்பானால் என்ன ஆகும்? தந்திரத்தால் பார்த்து விடலாம் என்பவர்களுக்கு தந்திரமே மறைப்பாகும். அதாவது தந்திரத்தின் போது ஏதேனும் நிகழும், இவர்கள் இதுதான் இறை என்று முடிந்து விடுவார்கள். அதுதான் தந்திரத்தால் மறைப்பு. கொஞ்சம் மன அமைதி கிடைக்கும், இந்த அமைதி தான் கடவுள் என்று அடங்கி விடுவார்கள். ஏதாவது ஒரு வெளிச்சம் கிடைக்கும், இந்த வெளிச்சம் தான் இறை, நான் பார்த்து விட்டேன் என்று அடங்கி விடுவார்கள். ஏதாவது ஒரு வண்ணம் தெரியும், இந்த வண்ணம் தான் இறை என்று அடங்கி விடுவார்கள். அதுதான் தந்திரத்தால் காண்போம் என்போருக்கு அத்தந்திரத்தால் மறைத்தும். துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும்.
கல்வியை தோற்றுவிப்பதும் நீ, அழிப்பதும் நீ. கல்வியால் உன்னை அடைந்து விட முடியுமா? நீதான் அந்த கல்வியை தோற்றுவிக்கிறாய். இவர்கள் எல்லோரும் இந்த கல்வி வழியாக உன்னை பார்த்து விடலாம், கல்வி வழியாக உன்னை புரிந்து கொள்ளலாம் என்று முண்டி அடித்துக் கொண்டு அந்த கல்வியை கற்கிறார்கள். நீ என்ன செய்கிறாய்? அந்த கல்வியை அழித்து விடுகிறாய். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியோனே. ஓர்ந்திருத்தல் என்றால் யாவும் ஒன்று என்ற உண்மையை புரிந்து கொள்ளுதல். தொடக்க நிலையில் யாவும் ஒன்று. ஓர் என்பது ஒன்று அல்ல, யாவும் ஒன்றுக்குள் அடக்கம் என்பது. ஏற்கனவே ஒரு உரையில் இதை குறிப்பிட்டிருக்கிறோம். ஓர்ந்திருத்தல் என்பது ஒன்றி இருத்தல் என்றும் பொருள்படும். ஒன்றுதல் என்பதை தாண்டி ஓர்தலுக்கு பொருள் உண்டு. ஊழி நூலில் ஓர்மை என்றே ஒரு இயல் உண்டு. பல விளக்கங்கள் அதில் தரப்பட்டுள்ளன. திருவாசகம் உரைக்கிறது, ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியோனே. என்ன சொல்லாடல்! ஓராதோர், ஓராதார் என்றால் ஓர்ந்து இருக்காதவர்கள், யாவும் ஒன்று எனும் மெய்மையை அறியாதவர்கள், நான் என்ற அகந்தையில் இருப்பவர்கள் என்று எளிமையாக பொருள் கொள்ளலாம். யாவும் ஒன்று என்று இருப்பவர்கள் ஓர்ந்திருப்போர். நான் இந்த அடையாளம் கொண்டவன், நான் உன்னை அடைவதற்கு வந்திருக்கிறேன் என்று ஒருவன் கண்ணை மூடி அமரும் பொழுதே ஒளிக்கும் ஒளியோனே, ஒளிந்து கொள்ளும் ஒளியே. ஒளி ஒளியுமா? ஒளி அதுதான் காட்சியாவது, ஒளிதான் வடிவமாவது, ஒளிதான் காட்சி கொடுப்பது. அந்த ஒளியே ஒளிந்து கொள்கிறதாம். ஒளிக்கும் ஒளியோனே. அவன் ஒளி, அந்த ஒளியே ஒளிந்து கொள்ளும். யாருக்கு? ஓராமல் இருப்பவர்களுக்கு, நான் என்ற அகந்தையோடு இருப்பவர்களுக்கு. சித்தமும் செல்லா சேட்சியன் என்றார். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியோனே என்றார். துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்று பாடினார். புறத்தார்க்கு சேயோன் என்று சொன்னார். புறத்தார்க்கு சேயோன் விலகி செல்பவன், தொலைவில் இருப்பவன். சேய்மை என்பது தொலைவு. புறத்தார்க்கு சேயோன் என்றால் என்ன? அகத்தில் உறைவதுதான் இறை. எல்லாமே யாவும் இறையே. அகமே இறை, உள்ளத்துள் உறைந்திருப்பது இறை. ஆகவே இந்த இறையை உணர்வதற்கு முயற்சி, தந்திரம், கல்வி, பயிற்சி ஆகியவை பொருத்தமற்றவை. பொருத்தமற்றவை மட்டுமல்ல, இவையெல்லாம் சேர்ந்து இறை உணர்தலை கெடுத்துவிடும், அதற்கு வாய்ப்பற்று செய்துவிடும். இந்த உண்மையை புரியாமல் புறத்தார் அந்நியராக இருப்பார். புறம் என்பது வெளி மட்டுமல்ல, இன்றைக்கும் சொல் வழக்கில் உண்டு. அவர்களெல்லாம் புறத்தார் என்றால் நம்முடைய சொந்தம் அல்ல என்று பொருள். புறத்தார்க்கு சேயோன், இறை அகத்தில் உறைவது. அகந்தையற்ற நிலையில்தான் இறையை உணர முடியும் என்ற உண்மையை புரிந்து கொள்ளாத எவருமே நம்முடைய சிவக்கூட்டத்திற்கு புறத்தார். அவர் நம்முடைய சொந்தம் அல்ல, நம்முடைய கூட்டம் அல்ல, அவர்களெல்லாம் புறத்தார். அப்படிப்பட்ட புறத்தார்க்கு சேயோன் அவன். அவர்களுக்கு அவன் தொலைவில் இருப்பவன். முடிந்தது. இதுவே மெய்மை. இந்த மெய்மையை உணர்வதற்கு என்ன செய்யக்கூடாது என்பது திருவாசகத்தில் இருக்கிறது. இந்த உரையில் நான் உணர்ந்தவரை விளக்கினேன், அவ்வளவுதான். இன்னும் நிறைய இருக்கிறது. ஆனால் மாணிக்க வாசகனுடைய இயல்பு என்ன என்றால், நான் உணர்ந்தவரை அடங்காமை. அடங்காமைதான் இறையருள் பெறுவதற்கான வழி. நீங்கள் இப்பொழுது உள்ள அடங்காதவர் என்ற சொல்லை வைத்துக் கொண்டு இதற்கு பொருள் தேடினால் கிடைக்காது. அடங்காமை என்பது சமூக வரையறைக்குள் அடங்காமை, இறை பற்றிய மனித அறிவுகளுக்கு, அறிவு செய்திகளுக்கு அடங்காமை, இறை அறிதல் அல்லது உணர்தலுக்கு செய்ய வேண்டிய பயிற்சி, முயற்சி ஆகிய எல்லைகளுக்கு அடங்காமை, உடலுக்குள் அடங்காமை, உடைக்குள் அடங்காமை, உறவுகளுக்குள் அடங்காமை, உயிரினங்களுக்குள் அடங்காமை. சுருக்கத்தினும் சுருக்கமாக
ஓர் உயிர் என்று தன்னை உணர்ந்த பிறகு எதற்குமே அடங்காமை, இந்த நிலை இறையை உணரச் செய்வது மட்டுமல்ல, இறைக்கு அருகமையில் கொண்டு செல்லும். அப்படிப்பட்ட அடங்கா இயல்புடன் வாழ்ந்த மாணிக்கவாசகருடைய திருவாசகம் தமிழுக்கு கிடைத்த அழியா செல்வம். வேறு மொழியிலெல்லாம் இப்படி சொற்களை புழங்க முடியுமா, இவ்வாறான சொற்கள் உண்டா என்பதே ஒரு கேள்விக்குறி எனக்கு. திருவாசகம் மட்டுமல்ல, நான் ஏற்கனவே முன்னர் குறிப்பிட்டவாறு திருமந்திரம் அவ்வாறானதே. அடங்காத்தன்மையுடைய முன்னோடிதான் திருமூலர். இதற்குமே அடங்காத்தன்மை. அவருடைய நேரடி வழித்தோன்றல் என்றே நான் மாணிக்க வாசகரை கருதுவதுண்டு. இடையில் வந்தவர்கள்லாம் ஒரு வகையில் சமூகத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். ஏனென்றால் சமூக செயல்பாடுகள் அவ்வளவு தேவையாக இருந்தன. ஒவ்வொன்றும் ஒரு வகை. திருமூலன் தான் சொன்னான், என்னை நன்றாய் செய்தான் இறைவன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு என்று. என்ன ஒரு உரிமை இருந்தால் இப்படி சொல்ல முடியும்? இறைவன் தன்னை தமிழ் செய்ய வேண்டும் என்பதற்காக என்னை நன்றாக படைத்தான். அவனே ஒரு நோக்கத்தோடு தான் என்னை படைத்திருக்கிறான். நான் தான் அவனை தமிழில் நன்றாக செய்வேன் என்பதற்காக என்னை படைத்திருக்கிறான் என்று அவன் சொல்ல, நமச்சிவாய நீ வாழ்க என்று இவன் சொல்ல, இவர்களெல்லாம் இறையோடு உறவாடியவர்கள். இவர்கள் இறையை தவிர வேறு எதற்கும் எவருக்கும் எதற்காகவும் எவருக்காகவும் அடங்காதவர்கள் என்பதுதான் அடிப்படை தகுதி. இந்த தகுதியிலிருந்து அவர்கள் படைப்பை பதிவு செய்தார்கள். அதேவேளை அவர்களை விட எளிமையாக வாழ்ந்தவர்கள் எவரும் கிடையாது. அவர்களை விட துன்பப்பட்டவர்கள் எவரும் கிடையாது. அவர்களை விட சமூக தொண்டாற்றியவரும் எவரும் கிடையாது. அடங்காதவர் என்றால் அட்டுழியம் செய்வது என்று பொருள் அல்ல. அடங்காமை என்று நான் குறிப்பிடுவது ஏற்கனவே கூறியவாறு வரையறைகளுக்குள் அடங்காமை. வரையற்ற எல்லையற்ற பரம்பொருளை உணர வேண்டும் என்றால் மனிதர்கள் எல்லைகளை கடந்தால்தான் உணர முடியும். எல்லைகளுக்குள் நின்று கொண்டு சமயம் என்ற எல்லைக்குள்ளோ அல்லது சில பயிற்சிகள் சில வழிமுறைகள் என்ற எல்லைகளுக்குள்ளோ நின்று கொண்டு உணர்வது பரம்பொருள் அல்ல. பரம்பொருளின் ஒரு சிறு சிதறலை பார்ப்போர் உண்டு. பார்த்தவுடனே அதை தூக்கி கொண்டு ஓடி அதை களவாடி செல்வது போல, ஏதேனும் ஒரு நூலில் ஒரு செய்தி கிடைத்தால் அதை களவாடுவது, சிறிதளவு ஏதேனும் உணர்தல் கிட்டினால் அதை பிடுங்கி கொண்டு அல்லது களவாடி கொண்டு ஓடுவது, அதை ஒரு பெரிய புகழாக்குவது, அது தனக்கு மட்டுமே கிடைத்தது என்று மார்தட்டுவது, அதை ஒப்படைக்காதது, சமூகத்திடம் ஒப்படைக்காதது அல்லது அவற்றிலிருந்து பெருமை தேடுவது என்பதெல்லாம் பல ஆயிரம் பேர் வந்து அவர்களெல்லாம் மக்களை ஏமாற்றி தானும் ஏமாந்து பிறவி சூழலில் சிக்குவோர். இவற்றிலெல்லாம் தப்பி பிழைத்த ஒரு சிலருள் நம்முடைய மாணிக்க வாசகரும் ஒருவர். அவருடைய திருவாசகம் உணர்ந்து கற்பதற்கு உரியது. நீங்கள் அந்த திருவாசகத்தை படிக்க வேண்டும். சத்தம் போட்டு குரல் எழுப்பி திருவாசகம் படிப்பது இன்னும் உங்களுக்கு பயன் தரும். திருவாசகத்தை எல்லாம் அது இசை வடிவம் என்று ஏற்கனவே குறிப்பிட்டேன். அந்த வடிவத்தை நீங்கள் பாட வேண்டும். ஓசை எழுப்பி ஒலி எழுப்பி பாட வேண்டும். வீட்டில் உள்ள சிறுவர்கள் திருவாசகத்தை படிக்குமாறு செய்ய வேண்டும். திருவாசகத்தை தொடர்ந்து படித்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு தனியாக மொழி வகுப்பே தேவையில்லை. திருவாசகத்தை படித்தால் போதும். சத்தமாக படிக்க வேண்டும். திருவாசகத்தை தொடர்ந்து படித்து அதில் உள்ள செய்திகளை எல்லாம் பொருட்களை எல்லாம் புரிந்து கொண்டவர்களுக்கு அறிவியலும் தேவையில்லை, புவியியலும் தேவையில்லை, ஒரு இயலும் தேவையில்லை. உலகமே கற்றுத்தரும் அந்த கல்விக்கான அடிப்படை அந்த நூலில் உண்டு. அப்படித்தான் பன்னெடுங்காலமாக நாம் கல்வி கற்றோம். திருவாசகத்தை பக்திக்காகவெல்லாம் யாரும் ஓதவில்லை. திருவாசகத்தில் உள்ள அறிவியல் செய்திகள் கற்பிக்கப்பட்டன. அதுதான் நம்முடைய ஆசான் பள்ளிகளில் எல்லாம், குருகுலம் என்று இப்பொழுது சொல்கிறார், ஆசான் பள்ளிகளில் எல்லாம்
திருவாசகத்தை எதற்கு கற்பிக்க வேண்டும்? என்ன இறைவனை புகழ்ந்து புகழ்ந்து பாடுவதா அப்படித்தான் நீங்க ஆக்கி வைத்து பக்திமான்களும் பகுத்தறிவாளர்களும் சேர்ந்து திருவாசகத்தை நாசம் செய்து விட்டார்கள். அது பக்தி நூல் அல்ல, நிச்சயமாக அல்ல. அது அது இலக்கியமே அல்ல. இவர்களுக்கு பாடல் வடிவத்தில் எது இருந்தாலுமே இலக்கியம், உரைநடை வடிவில் இருந்தால்தான் அது அறிவியல். அதுவும் ஆங்கிலத்தில் இருந்தால் தான் அறிவியல். தொல்காப்பியம் எல்லாம் என்ன இலக்கியமா? நிலமும் பொழுதும் முதற் பொருள் என்று நிலம் பொழுது ஆகியவைதான் முதற் பொருள் என்று சொன்னது இயற்பியல் கிடையாதா? அதை தாண்டி இயற்பியல் வளர்த்து விட்டீர்களா என்ன? அது செய்யுளாக இருந்தால் அது என்ன இலக்கியமா? அது ஒரு வடிவம். இலக்கியம் என்பது ஒரு வடிவம், ஒரு செய்யுள் வடிவத்தில் இருக்கிறது. ஆனால் அது அறிவியல் நூல், இலக்கண நூல். திருவாசகம் அவ்வாறே ஒரு இலக்கிய வடிவத்தில் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்றால் அவ்வளவுதான் இருக்கிறது என்று சொல்லாதீர்கள். அது பக்தி நூல் அல்ல. மாணிக்க வாசகனுக்கு பக்தியே கிடையாது. தொலைவில் இருப்பவன் தான் இறைவனை பார்த்து பக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். இறைவனோட மடியில் படுத்து கிடப்பவனுக்கு என்ன பக்தி வேண்டி கிடக்கிறது? தாய் மீது குழந்தைக்கு பக்தி இருக்குமா என்ன? அன்புதான் இருக்கும், உரிமை இருக்கும். மாணிக்க வாசகனுக்கு பக்தி தேவையே இல்லை. அவன் அந்த இடத்தில் இருந்தான், அந்த இடத்தில் இருக்கிறான் எப்பொழுதும். தேவாரமும் அப்படித்தான், அது பக்தி கிடையாது. இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரெல்லாம் சிவனுடைய நண்பன், தோழனாக வாழ்ந்து தோழனாகவே பழகி தோழமையிலிருந்து பாடல் பாடியவன், வேண்டி பெற்றவன். அவனுக்கு என்ன பக்தி வேண்டி கிடக்கிறது? இறைவனை திருவாசகம் இறைவனை ஒரு வகையில் ஏசுகிறது. சுந்தரமூர்த்தி நாயனை இறைவனை திட்டி திட்டி பாடல் எழுதியவன். இங்க எல்லாமே இங்கு உண்டு. இங்கு இருப்பது உரிமை, இங்கு இருப்பது உறவு, இங்கு பக்தி கிடையாது. பக்தி எல்லாம் பிச்சை எடுப்பவர்களுக்கு தான் பக்தி தேவை. ஒரு 10 ரூபாய் போடுபவர்களை கும்பிடுபவர்கள் அது பக்தி. 10 ரூபாய் போட்டவரை வாங்கி கொண்டவர் கும்பிடுகிறார், ஐயா என்கிறார். ஐயாவா இவனே பிச்சை எடுத்து விட்டு வருகிறான். உள்ளே போய் இது பிச்சை எடுத்து விட்டு வருகிறது. உள்ளே இருக்க வாங்கிய பிச்சையிலோ அல்லது வாங்க போகிற பிச்சையிலோ ஒரு துளி வழங்குகிறது. அதில் வேறு பிச்சை போடும் பொழுது இப்படியெல்லாம் உதவி செய்தால்தான் நாம் வேண்டுவது கிடைக்கும் என்று அதில் ஒரு பிச்சை எடுக்கும். இந்த கருத்திலே ஒரு பிச்சை இருக்கும். அதுதான் பக்தி. ஒரு அர்ச்சகரை பார்த்து நீங்கள் வழிபடுகிறீர்கள் அல்ல, அதுதான் உங்களுக்கு அர்ச்சகர் மீது பக்தி இருக்கிறது. உங்களுக்கு கருவறையில் இருப்பவர் மீது பக்தி தேவையில்லை, உங்களுக்கு உரிமை இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும், இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மரபில் பக்தி என்ற சொல்லுக்கு ஆழமான பொருள் இருந்தது. இப்பொழுது உள்ள பக்தியை பற்றி தான் நான் குறிப்பிட்டேன். ஒப்படைத்தல், அதுவே உண்மையான பக்தி. பக்தி வலையில் படுவோன் காண்க என்று திருவாசகம் சொல்கிறது. வலையை வீசினால், ஒப்படைப்பு என்ற வலையை வீசினால் அந்த மீன் விழுந்துவிடும். எந்த மீன்? சிவசக்தியாகிய இறை எனும் அந்த மீன் அந்த வலையை வீசினால் விழுந்துவிடும். அந்த மான் சிக்கிவிடும். அவ்வளவு எளிமையானது. ஒரு வலையை வீசினால் விழுந்துவிடும். ஆனால் என்ன வலையை வீச வேண்டும்? ஒப்படைப்பு என்ற வலையை வீச வேண்டும். அதனிடம் போய் நான் அப்படி சில தந்திரங்களை எல்லாம் செய்து உன்னை அடைகிறேன், நான் சில பயிற்சி தீட்சை வாங்கிவிட்டு உன்னை வந்து அடைகிறேன் என்றால் வாங்கி கொண்டு வா, பொறுமையாக வா என்று அது இருக்கும். ஆனால் ஒரு வலையை வீசினாலே அது வந்து விழும். அந்த வலை பக்தி வலை, ஒப்படைப்பு வலை. இதுதான் நான் உணர்ந்த திருவாசகம். கற்போர் குழாம் நிகழ்வு தொடர்ந்து நிகழ வேண்டும். ஒவ்வொரு முறையுமே நான் உரையாற்ற முடியாது. வேறு வேறு நூல்கள், வேறு வேறு உரையாடல்கள் இந்த குழாமில் நிகழ வேண்டும் என்ற விருப்பத்தை பதிவு செய்து உரையை முடிக்கிறேன். நன்றி. செம்மை நெறி சிறார் செயல் திட்டம். உடன் வாழும் உயிரை அரவணைத்தலே நெறி. செம்மை நெறி செயல்திட்ட வடிவம் பற்றி திருமா செந்தமிழன் அவர்கள் எழுதிய கட்டுரை. அணையா அடுப்பினை பற்ற வைக்க உங்கள் அரவணைப்பு தேவை. சமூகம் பொது பார்வைக்கு பகட்டுமிக்கதாக உள்ளது. ஆனால் அதன் உள்ளே பசிப்பினி எண்ணற்ற எளியோரை வாட்டி வதைக்கிறது. கூலிப்பணியாளர் வீட்டு பிள்ளைகளில் பலர் காலை உணவு கூட உண்ணாமல் பள்ளிக்குச் செல்கின்றனர். ஆதரவற்றோருக்கான காப்பகங்கள் பெருகிக் கொண்டுள்ளன. கருவுற்ற பெண்கள் பலர்
ஊட்டமான உணவு இல்லாமல் அவதியுறும் நிலை உள்ளது. எண்ணற்ற சிறுவர்களுக்கு நேர்த்தியான வாழ்க்கை சூழல் இல்லை. ஊதியம் ஈட்டும் எளியோர் தம் வருவாயை மதுவிற்கும் வேறு பல விரயங்களுக்கும் செலவிடுகின்றனர். பெண்களும் குழந்தைகளும் குடும்பத்தில் இருந்தும் ஆதரவற்றோர் ஆகிவிட்டனர். கடன், நோய், அவமானம், பதட்டமிக்க மனநிலை ஆகியன சமூகத்தின் பெரும்பான்மை மனிதர்களை வாட்டுகின்றன. இவை அனைத்தையும் அறிந்த பின்னரும் கடந்து செல்ல முடியவில்லை. அநீதிகளை கடந்து செல்லுதல் கோழைத்தனம். அது மன்னிப்பில்லா பாவம். அநீதிகள் யாவும் நெருப்புக் கங்குகள். அவற்றை காணும்போதெல்லாம் அணைக்க வேண்டும். இல்லையேல் அது ஒட்டுமொத்த சூழலையும் பொசுக்கிவிடும். சிறுவர்களை நெறிமிக்கவர்களாக வளர்க்க வேண்டுமெனில் சக உயிர்களை அரவணைக்கும் வழிகளை அவர்களுக்கு காட்ட வேண்டும். செம்மை நெறி, சிறார் செயல் திட்டம் சிறார் குழுக்களால் ஒழுங்கமைக்கப்படும். பெற்றோருக்கென செயல்பாட்டுக் குழுக்களும் உண்டு. பெரியோரும் சிறியோரும் இணைந்து தம் அன்பினை வெளிப்படுத்துவதற்கான வழி இது. பறவைகள் கூடு அமைக்க வாய்ப்புகளை உருவாக்கல், நீர் வழங்கல், இரை வைத்தல், சூழல் விலங்குகளுக்கு உணவு நீர் வழங்கல், தாவர வகையினங்களை பேணுதல் ஆகியன செம்மை நெறியில் உள்ளன. சமூகப் பணி செய்யும் பிரிவினரில் கடைநிலையில் உள்ள தூய்மை பணியாளருக்கு காலை உணவு தேவையானதாக உள்ளது. அதிகாலை 4 மணிக்கெல்லாம் புறப்பட்டு பொது சமூகம் வெளிக்கிளம்பும் முன்னர் தெருக்களை சுத்தம் செய்வோர் அம்மக்கள். காலையில் பணி செய்யும் போது பசி எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் உணர முடியும். அப்பசியினை அன்றாடம் நீக்கும் பணியில் நாம் இறங்க வேண்டும். அவர்கள் நம்மிடம் உதவி கேட்கவில்லை. நாம் அவர்களுக்கு உதவி செய்யப் போவதில்லை. சக மனிதர்களின் தேவை அறிந்து அவற்றை செய்து தருதல் பெருமைக்குரியதல்ல, அது மனித இயல்பு. செம்மை நெறிச் செயல் திட்டம் விரிவானது. எண்ணற்றோரை தன் அரவணைப்பிற்குள் அடக்கி இன்புறும் அன்பு கொண்டது. சக மனிதரின் பசி நீக்க நம் அடுப்பினை பற்ற வைப்போம். அது அணையா அடுப்பாக தொடர்ந்து எரிந்து பல்லோரும் பசியாரும் ஊற்றாகட்டும். ஒரு குடும்பம் ஒரு மாதத்தில் ஒரு நாளுக்கான காலை உணவினை பொறுப்பேற்றல் இதன் துவக்க வடிவம். அவ்வகையில் ஒரு குடும்பம் ஒரு மாதத்தில் ஒரு நாள் காலை உணவு வழங்கும். இப்பணியில் ஈடுபடுத்திக் கொள்ள விழைவோரும் மேலதிக விவரங்கள் தேவைப்படுவோரும் செம்மை சமூகத்தினரை தொடர்பு கொள்ளலாம் அல்லது இணையதளம் மற்றும் முகநூல் பக்கத்தை காணலாம். செம்மை செயல்பாடுகள் பற்றிய தகவல்களை www.semmaivanam.org என்ற இணையதளத்திலும் செம்மை வனம் என்ற முகநூல் பக்கத்திலும் அறிந்து கொள்ளலாம். நன்றி.